சங்கீதம் 112 6 முதல் 8 வசனங்களை வாசிக்கிறேன், கேட்போம். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தியுள்ளவன். துர்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். அவன் இருதயம் உறுதியாயிருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரிகட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். கர்த்தருடைய வார்த்தையில் உறுதியாயிருக்கிற இருதயத்தை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவனுடைய வாழ்க்கை இருக்கும். இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்கள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படுகிறது. எல்லாம் அதிலிருந்து தான் வருது. இருதயத்தின் நிலை எப்படியோ அப்படிதான் வாழ்க்கை இருக்க முடியும். அவை வேத வசனம் இப்படிப்பட்ட ப்ரொஃபவுண்ட் திங்ஸ், ஆழமான காரியங்கள், மனுஷனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான காரியங்கள், மிகவும் மேன்மையான முக்கியமான காரியங்களை குறித்து வேதம் பேசுகிறது. மேற்பூச்சான காரியங்களே அல்ல, நேராக இருதயத்துக்கே செல்லுது. ஹார்ட் ஆஃப் த மேட்டருக்கு போயிடுது. நேராக இருதயம் எப்படி இருக்கிறது? நேரடி இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது, பயத்தில் இருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அசைந்து போகிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் அவர்களை பயமுறுத்துகிறது. சந்தேகம், பயம், சஞ்சலம், வருத்தம், ஏமாற்றம், இப்படிப்பட்ட காரியங்களால் அவளுடைய இருதயங்கள் நிறைந்திருக்கிறது. இருதயம் அப்படிப்பட்ட காரியங்களால் நிறைக்கும்படியாக வைக்கப்படவில்லை. இருதயத்தில் ஒரே ஒரு காரியம் தான் இருக்கணும், கர்த்தர் இருக்கணும். நான் கர்த்தர் சொல்கிறேன், இருதயத்தை என்கிட்ட கொடுத்துருன்றார். இருதயம் மட்டும் எனக்கு சொந்தங்கிறார். ஏன்னா அங்கே இருந்தார்னா, அங்கே அவருடைய வார்த்தையை வைத்தால் அங்கேருந்து அவர் கிரியை செய்ய முடியும். எல்லா வாழ்க்கையில் ஆத்மா, அதாவது மனம், சரீரம், நம்முடைய கையின் பிரயாசம், குடும்பம், எல்லா ரீதியிலையும் நமக்கு அவர் உதவ முடிகிறது. அங்கே தேவனுடைய ஜீவனும் ஆசீர்வாதம் வெளிப்பட அது முடிகிறது. ஆகவே இருதயத்தில் கண்டதையும் போட்டு வைக்கக்கூடாது. இந்த இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வைக்க வேண்டிய ஒரு இடம். கர்த்தருடைய வார்த்தையை வைக்கும்போது தான் அங்கே விசுவாசம் வளருகிறது. அவை அதை குறித்தான் நாம் பேசி வருகிறோம். இந்த 112 சங்கீதத்தை வாசித்தீங்கன்னா, ஒரு மனுஷனுடைய இருதயம் உறுதியாக இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான், அவனுடைய வீட்டில் என்னென்ன இருக்கும், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுடைய சந்ததி எப்படி இருக்கும், அவனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய சந்ததி பலத்து இருக்கும். அப்புறம் வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அப்படி நீதி என்றென்றைக்கு இருக்கு. இப்படி எல்லாம் பொருளாதாரம், குடும்பம், எல்லாவற்றையும் பற்றி அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை 112 சங்கீதம் விவரிக்கிறது. தினந்தோறும் நம்மளை கண்ணாடியில் பார்க்குறதுக்கு பதிலாக, அதான் நிறைய தடவை பார்த்தாச்சே, இதை கொஞ்சம் எழுதி பெருசாக ஃப்ரேம் பண்ணி இதை டெய்லி பாருங்கள். இதுதான் நீங்கள். இந்த 112 அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாருங்கள், ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும். சொல்லுங்கள், நான் தான் அது. அதோ நான் தெரிகிறேன். சந்ததி பலத்திற்கும், அதுதான் நான். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அப்படி நீதி என்றென்றைக்கு இருக்கும், அதுதான் நான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாள் தான் நான் என்கிறதை அங்கே காணுங்கள், தினந்தோறும் அதிலே காணுங்கள். சரி, எப்படி இருதயத்தை உறுதியாக இருக்க பண்ணுவது? கர்த்தருடைய வார்த்தையில் சில சத்தியங்கள்லாம் ரொம்ப முக்கியமாக எடுத்து இருதயத்தில் வைக்கணும். 1, நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற சத்தியம். 2, எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். பிரச்சனைன்னு வந்த உடனே என்ன வரணும்? எனக்குள்ளே இருக்கிறவர் அதை விட பெரிய, அந்த எண்ணம் தான் மேலே வரணும். ஐயோ பிசாசு இப்படி பண்ணிட்டான், அது கிடையாது. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இந்த பிசாசை பற்றி பேசுகிற கிறிஸ்தவங்களை பார்த்தீங்கன்னாலே சரியில்லைன்னு அர்த்தம். ரொம்ப பிசாசை பற்றி, பிசாசு அது, பிசாசு இது அப்படின்ற ஆளுகள் பார்த்தீங்கன்னாலே ஏதோ சரியில்லை, அவங்க சரியாக விளங்கலை. அவர் உள்ளே இருக்கிற இயேசுவை பற்றி பேசுகிறதே கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னா மீட்டிங் வைக்கிறதே இந்த பிசாசுக்காக தான். ஜெபம் பண்ணுறதே இதுக்காக தான், எல்லாமே இதுக்காக தான். அவளுக்கு ஏதோ ஒன்று விளங்கலை. எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், இதை விளங்கி கொள்ள வேணும், இருதயத்தில் இதை வைக்க வேணும். நான் புது சிருஷ்டியாக இருக்கிறேன், பழையவெல்லாம் ஒழிந்து போயினேன், எல்லாம் புதிதாயின. எனக்குள்ளே இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிற யாரை காட்டிலும் பெரியவர். 3வது, நான் நீதிமானாக இருக்கிறேன். நான் பாவி இல்லை, கழுவப்பட்ட பாவி கூட கிடையாது. கழுவப்பட்ட அப்புறம் எப்படி பாவி? நான் நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை. இதெல்லாம் எடுத்து உள்ளத்தில் வைக்கிறேன். 4வது காரியத்தை தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். அது என்ன? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த மீட்புனா என்ன என்பதை குறித்தான் விளக்கி கொண்டிருக்கிறேன். இந்த மீட்பில் 2 பகுதிகள் இருக்குது. 1, கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்கிற பகுதி. அதை தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறாங்க, த லீகல் சைடு ஆஃப் ரிடம்ஷன், த லீகல் சைடு ஆஃப் ரிடம்ஷன். இன்னொன்று, அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறதுனால அதை வச்சு நான் இப்போ என்ன பண்ணணும், இதை நான் எப்படி சொந்தம் கொண்டாடுவது, இதை நான் எப்படி அனுபவிப்பது, அதுதான் த வைட்டல் சைடு ஆஃப் ரிடம்ஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. 2 பகுதி. 1, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், இன்னொன்று நான் என்ன செய்ய வேணும். இந்த 2 பகுதியும் ரொம்ப முக்கியம். இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம்
12ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அந்த 2 பகுதியும் ரொம்ப தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 12, 11. மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல், இப்போ கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயித்தார்கள் பிசாசை விசுவாசிகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3 காரியம் இருக்குது: ஆட்டுக்குட்டியின் இரத்தம், வசனம், அப்புறம் தங்கள் சாட்சி. எல்லாம் சொல்லுங்க: ஆட்டுக்குட்டியின் இரத்தம், தேவனுடைய வார்த்தை, தங்களுடைய சாட்சி. ஆட்டுக்குட்டியின் ரத்தம் என்கிறது இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின அந்த ரத்தம், தேவ ஆட்டுக்குட்டியானவர். வசனம்ங்கிறது அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுனால நமக்கு என்ன ஆயிருக்குது இன்னைக்கு, அது நமக்கு என்ன கொண்டு வருகிறது என்று வேத வசனம் என்ன போதிக்குது, அதுதான் வசனம். தங்களுடைய சாட்சினா என்ன, அதை குறித்து இவங்க என்ன சொன்னாங்கன்னு அதான் சொன்னேன் இல்லையா. டி.எல். ஆஸ்பன் சொன்னார், உங்களுடைய சூழ்நிலை ஒன்றை சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை இன்னொன்றை சொல்லுகிறது. சூழ்நிலை சொல்றதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போறதில்லை. தேவனுடைய வார்த்தை சொல்றதும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற போறதில்லை. எது நிறைவேறும்? நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 2 காரியங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் வேதத்தில் திட்டவட்டமாக போதிக்கப்படுகிறது. ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன், ஜீவனை தெரிந்து கொள். 2 காரியம் இருக்குது. சூழ்நிலை சொல்ற காரியம், வசனம் சொல்ற காரியம். இந்த 2த்துல நாம் எதை தெரிந்து கொள்றோம், எதை பேசுறோம், எதை எடுத்துக்கொள்கிறோம், எதை வாயில வைக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. சூழ்நிலை இப்படி இருக்கிறதுனால நம்ம ஒன்றும் அழிஞ்சு போக போறதில்லை. வசனம் சொல்றதுனால நம்ம பெருசா இதாயிட போறதில்லை. 2 காரியத்தை சொல்லுது. நாம் எதனோட நிற்கிறோம், எதை எடுத்து நம்முடைய இருதயத்தில் வைக்கிறோம், எதை வைத்து உறுதிப்படுத்துகிறோம் என்கிறது ரொம்ப முக்கியம். எதை எடுத்து நாம் பேசுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். அப்போ 2 சைடு இருக்கு பாருங்க. கர்த்தர் ஒன்றை செய்திருக்கிறார், ஆனால் அதை நான் பெற்று அனுபவிப்பது எப்படி, அதை எப்படி நான் பெற்று அனுபவிக்க முடியும் என்றால், நான் எடுத்து என் வாயினாலே அதை அந்த வார்த்தைகளை எடுத்து அறிக்கை செய்து அதை விசுவாசித்து அப்படித்தான் நான் அனுபவிக்க முடியும். சரி, எபிரேயர் 5ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். இது குறித்து சில காரியங்களை இன்னும் ஆழமாய் பார்ப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவளானீர்கள். ரொம்ப நாளாக போதிச்சிட்டு இருக்கேன்றாரு. இருந்தால் கூட நீங்கள் இன்னும் பால் உண்கிறவர்களாக இருக்கிறீங்க. காலத்தை பார்த்தால் எவ்வளோ நாள் போதனை கொடுத்துருக்குறோன்னு பார்த்தா, இந்நேரம் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டிய நீங்கள் இன்னும் சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் அந்த விசுவாசிகளை பார்த்து. அநேக இடங்களில் கிறிஸ்தவ விசுவாசிகள் அப்படி தான் இருக்கிறாங்க. சில காரியங்கள் அவர்களுக்கு சரியாக விளங்கலை, ஆவிக்குரிய வளர்ச்சி அங்கே இல்லை. எவ்வளோ காலமாக போதனை கேட்டாச்சு, கேட்டும் அவர்களுக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை. யார் இந்த ஆவிக்குரிய விதத்தில் வளராதவர்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன தன்மை அவர்களுக்கு இருக்கிறது, ஏன் அவர்கள் ஆவிக்குரிய விதத்தில் வளராதவர்கள் குழந்தைகளாகவே இருக்கிறார்கள் ஏன் சொல்றாரு? 13ஆம் வசனத்தை பாருங்கள். பால் உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறபடினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தில் பழக்கம் இல்லாதவன். வசனத்தில் பழக்கம் இல்லாதவன்னா ஸ்கில்ஃபுல்லா இந்த வசனம் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்குது, they are unskillful in the use of God's word. தேவனுடைய வார்த்தையை எப்படி வாசித்து அந்த காரியங்களை புரிந்து கொண்டு எப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவது என்கிற காரியத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். அதில் பயிற்சி இல்லை, அவங்களுக்கு பழக்கம் இல்லை. போகிறாங்க கோயிலுக்கு, வசனத்தை வாசிக்கிறாங்க, கூட சில பிரசங்கள்லாம் கேட்குறாங்க. ஆனால் தங்களுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை குறித்த பழக்கம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்குது. அதை சரியாக யூஸ் பண்ண தெரியாதவர்களாக அவர்கள் இருக்கிறாங்க. கார் இருந்தும் ஓட்ட தெரியாதவங்க மாதிரி, துப்பாக்கி இருந்தும் சுட தெரியாதவங்க மாதிரி இருக்குது. ரொம்ப தூரம் போகலாம், ஆனால் இவங்களால போக முடியாது. இருக்கிற இடத்துல உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். துப்பாக்கி இருக்குது, இருந்தாலும் திருடன் எல்லாத்தையும் பிடுங்கினாலும் அவங்க பாட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்க வேண்டியதான். ஏன்னா இந்த துப்பாக்கி என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல. அப்படி அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், பழக்கம் இல்லாதவர்கள். எல்லாம் சொல்லுங்க, வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள். அப்போ இன்று காலை வேளையில் how to use the word skillfully, இந்த புதிய உடன்படிக்கையின் வசனங்களை, வார்த்தைகளை எப்படி தேறின விதத்திலே இதை புரிந்து கொண்டு இதை பயிற்சிவிக்கிறது, இதை எப்படி உபயோகப்படுத்துவது, இந்த வசனத்தை எப்படி கையாளுவது, how to handle the word of God, எப்படி இந்த தேவனுடைய வார்த்தையை கையாளுவது என்பதை குறித்து சில காரியங்களை சொல்ல இருக்கிறேன். எல்லாரும் பைபிளை கொண்டு வந்திருக்கீங்களா? பைபிளை உயர்த்தி காமிங்க பார்ப்போம் எல்லாரும். சரி, இல்லைன்னா ஒன்று வாங்கிடுங்க. கடையெல்லாம் நிறைய இருக்கு இங்கே பிரசவாக்கத்தில். நாங்கள் இங்கே விற்கிறது இல்லை, ஏன்னா நாங்கள் இது கடை இல்லை.
ஆனால் கடையில் வாங்கிக்கலாம். நல்ல பைபிளை வாங்குங்க. எல்லா பைபிளும் ஒன்று தான். இது ரொம்ப முக்கியமான புஸ்தகம். நல்லா அட்டை கட்டை போட்டு நல்லா கொஞ்சம் இந்த கோல்டு கிளிட்டர்லாம் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக ஒன்று வாங்குங்க. அதை படிங்க. அதை அப்படியே தொடாமல் வச்சிருக்காதீங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே வச்சுருவோன்னு. அது முழுக்க எழுதுங்க, கிறுக்குங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், மார்க் பண்ணுங்கள், ரவுண்ட் பண்ணுங்கள், என்ன வேணால். கத்தர் கோச்சிக்க மாட்டார். சிலர் அது வேறு கத்திரதா நினச்சிக்கு வரா, ஒன்றும் பண்ண மாட்டார். என்ன சொல்ல வர்றேன், அதில் பழக்கப்படுங்கள். இந்த வசனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுவது, எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் இதை எப்படி உபயோகப்படுத்துவதுங்கிறதுல பழக்கப்படுங்கள். இதை எப்படி கையாளுவது, தேவனுடைய வார்த்தையை எப்படி கையாளுவது, இது எப்படி கையாளுவதுன்னு சொன்னால், நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஏதோ சில கொஞ்சம் பைபிள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி சில உபதேசங்களையும் சில காரியங்களையும் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்த சில ஒழுக்க நெறிகளை கற்றுக்கொள்ளலாம். சில நான் கிறிஸ்தவனாக இருக்கேன், அதனால் கிறிஸ்தவ போதனைகள் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மத போதனைகளையோ அல்லது ஒழுக்க நெறிகளையோ போதிப்பதற்காக வேத வசனம் கொடுக்கப்படவில்லை. சிலருக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், அது என்னையா இது, நான் நினைச்சேன் போதனைகள். உண்மைதான், போதனைகள்லாம் இதுலேருந்து வருது, இதிலிருந்து எடுக்கப்படுகிறது. சில போதனைகள் எடுத்து கொடுக்குறாங்க, உண்மைதான். வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை குறித்த ஒழுக்க நெறிகள்லாம் சிலதெல்லாம் இதிலிருந்து எடுக்கப்படுகிறது, இதிலிருந்து எடுத்து சொல்கிறாங்க இப்படி இப்படி இருக்கணும்னு. கரெக்டு தான். ஆனால் இந்த வேத வசனம் அதற்காக கொடுக்கப்படவில்லை. எதற்காக இந்த வேத வசனம் கொடுக்கப்படுகிறது? இது ஒரு உடன்படிக்கையின் வசனம் நிறைந்த புஸ்தகம், உடன்படிக்கையின் வார்த்தைகள் நிறைந்த புஸ்தகம். தேவனுடைய வார்த்தை இது. அவர் மனிதனோடு கூட ஒரு உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அந்த உடன்படிக்கைன்னு சொன்னால் 2 பேர் இரத்த உடன்படிக்கை. இது வந்து இரத்த உடன்படிக்கை. இந்த இரத்த உடன்படிக்கையை பண்ணும்போது சில வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது, சில வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகிறது. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும் என்பதற்கு சில உறுதிகள் அளிக்கப்படுகிறது. இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறபடினாலே இந்த வாக்குறுதிகள்லாம், இதெல்லாம் வாக்குறுதிகள், இந்த வாக்குறுதிகள் நிச்சயமாய் நிறைவேற்றப்படும் என்று தம்முடைய குமாரனுடைய இரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக இந்த வாக்குறுதிகளை ஸ்தாபித்து வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நான் எடுக்கும்போது, இந்த வேத வசனத்தை எடுக்கும்போது எப்படி நான் பார்க்கணும்? தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகள் இவைகள். இந்த உடன்படிக்கையின் ஷரத்துக்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த உடன்படிக்கையின் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருக்கிறது. இதில் என்னென்ன இருக்குது, எனக்கு என்ன சொந்தம், அவர் எனக்கு என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு, இதெல்லாம் இதில் இருக்கிறது. இது மெய்யா நடக்குமா நடக்காதா என்கிறதுக்கு அவருடைய குமாரனுடைய ரத்தத்தை கொண்டு, அவருடைய ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக சீல்டு பை த பிளட், ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அவ்வளவு உறுதியா வானத்தையும் பூமியும் வார்த்தையினால் உண்டாக்குற தேவன், எல்லாவற்றையும் வார்த்தையினால தாங்குகிற தேவன், அவ்வளவு உறுதியா இன்னொரு தடவை தம்முடைய வாயை திறந்து திருவுளம் பற்றி இருக்கிறார். தம்முடைய வாயை திறந்து அவர் பேசி இருக்கிறார். தம்முடைய வாயை திறந்து ஒரு நாளும் ஒரு வீண் வார்த்தையை பேசாதவர், என் வார்த்தைகள் ஒரு காலம் வீணாய் திரும்பாது என்று சொன்னவர், ஒரு வார்த்தை கூட வீணா தரையில விழுவது கிடையாது. அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேற்றக்கூடிய அந்த ஆற்றலும் வல்லமையும் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு தேவன் தம்முடைய வாயை திறந்து பேசி இருக்கிறார். பேசினது மட்டுமல்ல, அவர் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினாலே அதை முத்திரையிட்டு இருக்கிறார், இதை நிச்சயமாய் செய்வேன் என்று சொல்லி. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இந்த வசனத்தை நான் எப்படி இருந்தேன், ஏதோ ஒரு மத புஸ்தகம் அல்ல, ஏதோ சில போதனைகளை கற்றுக்கொள்கிற புஸ்தகம் அல்ல இவைகள், ஏதோ சில ஒழுக்க நெறிகளை நான் கற்றுக்கொள்ளும்படியாக அல்ல. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், சர்வத்தையும் உண்டாக்கினவர், வார்த்தையை சொல்லி உண்டாக்கினவர், வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை ரத்தத்தினால் முத்திரையிட்டு இருக்கிறார், முத்திரையிட்டு எனக்கு கொடுத்திருக்கிறார். இதை நிச்சயமா என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். இதை நிச்சயமா நிறைவேற்றுவார் என்று சொன்னால், நான் பார்க்கிற சூழ்நிலையை காட்டிலும், நான் அனுபவிக்கிற பிரச்சனைகளை காட்டிலும், நான் எதிர்கொள்ளுகிற எல்லா போராட்டங்களை காட்டிலும் இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனுடைய வார்த்தைகள் எனக்கு மேலானதாக இருக்கிறது. நான் அவைகளை அல்ல, இவைகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். அவையெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட உடன்படிக்கையின் வார்த்தைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தினந்தோறும் இந்த வசனத்தை திறக்கும் போது
பரிசுத்த வேதாகம், பரிசுத்த தேவனுடைய வார்த்தையை நான் திறக்கிறேன். இந்த வார்த்தை ஏதோ ஒழுக்க நெறிகளையும் போதனைகளையும் கொடுக்கிறது இல்லை, சில இன்ஃபர்மேஷனை புரிந்துகிறது இல்லை, சரித்திரத்தை புரிந்து கொள்கிறது அல்ல. இந்த வார்த்தைகள் கர்த்தர் தம்முடைய அன்பினால் எனக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை எனக்கு சொல்லுகிறது. அவருடைய அன்பு எனக்கு கொடுத்திருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு இயேசுடைய ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ரத்தத்தினால இந்த வார்த்தைகள் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அவ்வளவு சீரியஸ் விவகாரம் இது. இருக்கீங்களா? இப்ப எல்லாம் சொல்லுங்க, இது உடன்படிக்கையின் வார்த்தைகள், ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் இந்த வார்த்தைகள் ஒளிந்து போகாது. வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் வார்த்தையை எனக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆகவே என்னுடைய சூழ்நிலை அல்ல, என்னுடைய பிரச்சனைகள் அல்ல, இந்த வார்த்தையை நான் அனுதினமும் தியானிக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் வைக்கிறேன், என்னுடைய கண்களுக்கு முன்பாக வைக்கிறேன், என்னுடைய வாயில வைக்கிறேன். அப்பொழுது என் வழியை வாய்க்க பண்ணுவேன். அப்போ இது ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் பாருங்க. இது ஏதோ போதனைகளை கற்றுக்கொள்றது இல்லை, இது பைபிள் ஸ்டடிக்கு இல்லை. இந்த பைபிள் ஸ்டடின்ற வார்த்தையை ரொம்ப மிஸ்லீடிங்காக இருக்குது. இங்கே பைபிள் ஸ்டடி நடக்கலைங்க. இதுங்க தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் தம்முடைய குமாரனுடைய ரத்தத்தினால் முத்திரையிட்டு நான் இதை செய்வேன் என்று சொல்லி கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த வார்த்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த புஸ்தகம் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் நிறைந்திருக்கிறது. அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன என் வாழ்க்கையில் இருந்தாலும் பரவாயில்ல, அதை நான் பெருசாக நினைக்கல, அவர் சொன்னதை தான் நான் பெருசாக நினைக்கிறேன். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறார், அவர் ரத்தத்தினால் முத்திரையிட்டு இருக்கிறார். ஆகவே எதை காட்டிலும் நான் இதைத்தான், நான் இல்லைங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை அதை நம்பல, நான் இதை நம்புகிறேன். அந்த கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிறேன், இதன்படி செய்வேன், இதை நம்புவேன், இதை வாயில வைப்பேன், இதை இருதயத்தில் வைப்பேன், என் மனதில் வைப்பேன், இதை தியானிப்பேன். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, கொஞ்சம் இதை ட்ரேஸ் பண்ணுவோம். எப்படி இந்த உடன்படிக்கை இதெல்லாம் எனக்கு சில காரியங்களை புரிந்து கொள்ள வேணும். கொஞ்சம் ஆபிரகாம் என்கிற ஒரு மனுஷனோடு தேவன் உடன்படிக்கை பண்ணார். உங்களுக்கு தெரியும், ஆதாம் பாவம் செஞ்சான், பாவம் செய்து விழுந்து மனு வர்க்கத்தையே பாவத்திலே தள்ளின பிறகு அதன் பிறகு சில தேவ மனுஷர்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் பூமி ஒட்டு மொத்தமாக கெட்டு போச்சு. ஒரு தடவை வெள்ளத்தினாலே அழிக்க வேண்டியதாக போச்சு. ஏன்னா மிச்சம் மீதி இருந்த அந்த ஒரு ஆள் நோவாவின் குடும்பத்தையும் கெடுத்துட்டு இருப்பாங்க விட்டுருந்தா. அதனால் அவனை கெடுக்கிறதுக்குள்ளே எல்லாரையும் முடிச்சு கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. ஏன்னு சொன்னால் இவனை காப்பாற்றினா தான் பூமி பிழைக்க முடியும். அந்த அளவுக்கு தீமை பெருகி விட்டது பூமியில். மனு வர்க்கம், மனிதனுடைய இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்து இருந்தது என்று தேவன் கண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட உலகத்திலே ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு அவனுக்கு தம்முடைய அன்பை காண்பித்து அவனோடு ஒரு உடன்படிக்கையை தேவன் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாருங்க, அவனோடு உடன்படிக்கை பண்ணி அவனுக்கு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை நான் சபிப்பேன். ஒரு மனுஷன் இந்த பூமியில் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஏன் மனுஷன். ஆகவே இந்த உலகத்தில் நீ வாழும்போது ஒரு பெரிய வித்தியாசத்தை உனக்கும் அவர்களுக்கும் நான் ஏற்படுத்துவேன். எதுக்கு உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன்னா எல்லாரும் மனுஷனை போல வாழ முடியாதல்ல, நீ வேற, நீ கடவுளுடைய மனுஷன் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேணும், உன் மூலமாக என்ன புரிந்து கொள்ளணும் ஜனங்கள் என்பதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி தெரிந்தெடுத்து அவனோட ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்கிறார். ஏன்னா அந்த பூமியில் தன்னை அவர் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷன் மூலமாக தான் அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கணும். அவர் நேராக காட்சி அளித்து ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பூமியில் மனிதர் வாழுகிற பூமி, மனிதனை பார்த்து தான் அவங்க கற்றுக்க முடியும், மனுஷன் இருந்தால் அவங்க கற்றுக்க முடியும். அதனால் மனுஷனோடு தேவன் ஒன்றரை கலந்து விடுகிறார், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். அந்த உடன்படிக்கையில் என்ன சொல்கிறார், ஒரு மனுஷன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, உன்னை ஆசீர்வதிச்சா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சவிச்சா நான் சவிப்பேன், உன்னை சந்ததியை நான் இப்படி ஆக்குவேனாக்கும் அப்படி ஆக்குவேனாலும் பெரிய வாக்குத்தத்தங்களாம் தர்றாரு. உங்களுக்கு தெரியும், வானத்து நட்சத்திரத்தை போல் ஆக்குவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அவனை ஏராளமாக பொருளாதாரத்திலையும் எல்லாத்திலையும் ஆசீர்வதிக்கிறார். அப்படி இருந்தும் பாருங்க, அவனுடைய சந்ததி உங்களுக்கு தெரிந்தபடி 400 வருஷங்களுக்கு மேலே எகிப்து தேசத்திலே அடிமைகளாகி போனார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் ஸ்தாபக கர்த்தா அல்லது அவருடைய பிதா ஆபிரகாம், முற்பிதாவாகிய ஆபிரகாம் என்று அவர் சொன்னாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போன்றவர்களுடைய கதையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். எப்படியெல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடந்து, எத்தனையோ ராஜாக்கள்லாம் எதிர்த்து வந்தாங்க. ஆபிரகாமின் காலத்தில் ராஜாக்கள்லாம் எதிர்த்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. எத்தனையோ ராஜாக்களுக்கு விரோதமாக போய் வெற்றியை கண்டவன் இவன், ஒரு சாதாரண தனி மனுஷன். ஈசாக்கின் காலத்தில் போன ஊர்லலாம் அவனை விரட்டினாங்க, ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் அவனோடய ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, எங்களை ஏதாவது பாதிச்சிடாத நீன்னு சொல்லி, எங்களை விட பெரிய ஆளாகிட்டே இருக்கிறேன்னு சொல்லி. அந்த விதத்தில் கர்த்தரவனை ஆசீர்வதித்தார். யாக்கோபையும் யாரும் ஒன்றும் பண்ணல, ஆனால் பெருகுது, ஜாதி பெருகிறது, அவனுடைய இனம் பெருகிறது, அவனுடைய பலன் பெருகிறது. இப்படி தான் இந்த கதையெல்லாம் அவன் கேட்டிருக்கிறாங்க கொஞ்சம்.
ஆனாலும் அவர்கள் யோசேப்புக்கு பிறகு இந்த உடன்படிக்கை குறித்தும் இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்பவர்களின் தேவன் அவர் என்ன சொல்லி இருக்கிறார், என்ன வாக்கு பண்ணி இருக்கிறார், அது எவ்வளவு உண்மை, அவர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி அற்புதங்களை செய்கிறார், இதெல்லாம் மறந்துட்டாங்க. ஒரு 400 வருஷமா ஒன்றும் பெரிய ஆக்ஷன் இல்லை அவங்க மத்தியில். பெரிய அற்புதங்களை அவர்கள் காணலை. கத்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. அந்நிய தேசத்தில் உட்கார்ந்து விட்டு அவர்களோட ஒன்றரை கலந்து விட்டார்கள். அவர்களை யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஆனால் இப்போ அடிமைகள் ஆகிட்டாங்க. அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கத்தர் வாக்கு பண்ணியிருக்கார், ஒரு மனுஷனை உன்னை அடிமை பண்ண முடியாது, அடிமைத்தனம் பண்ண முடியும். நீ மேலே இருப்ப, கீழே இருக்க மாட்டாய், மேலாக இருப்பாய், வாளாக இருக்க மாட்டாய், தலையாய் இருப்பாய். ஒரு மனுஷனை உன்னை அடிமைத்தனத்துக்குள்ள ஆக்க முடியாது என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கார். இருந்தாலும் அவர்கள் அடிமைகளாகி விட்டார்கள். கவனிங்க, இப்போ அடிமைகளாகிவிட்டு எகிப்து தேசத்திலே காலால் விதிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, உதைக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, சுமை சுமந்து இப்படி அவரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனாவது அவர்கள் மத்தியில் எழுந்து, நான் ஆபிரகாமுடைய பிள்ளை, எனக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா, என்னுடைய தேவன் யார் தெரியுமா, அவர் ஜீவனுள்ள தேவன், இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னால் அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஆகவே எந்த ராஜாவாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட இதாக இருக்கட்டும், நான் வந்து இந்த தேவனுடைய நாமத்தில் நான் எழுந்து நிற்கிறேன். இந்த தேவனுடைய நாமத்தில் இதை நான் எதிர்க்கிறேன். இந்த தேவனுடைய நாமத்தில் நான் இதை எதிர்த்து மேற்கொள்வேன்னு சொல்லி அப்படி சொல்லக்கூடிய ஆள், அப்படி எழுந்து நிறுத்தி ஜெயத்தை நிலைநாட்டக்கூடிய ஆள் ஒருவரும் அங்கே இல்லை. அவர்கள் மத்தியில தான் ஒரு மனுஷன் எழும்புகிறான். மோசே என்கிற ஒரு மனுஷன் எழும்புகிறான். பாருங்க, அவன் வந்து இந்த ஜனங்களையும் விடுதலை ஆக்குறான். அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? மோசே எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குறான்னு. ஏன் இவங்களே விடுதலை ஆயிருக்கலாமே? எந்த ஒரு மனுஷனும் பண்ணியிருக்கலாம். மோசே மட்டும் இல்லை, யார் வேணா பண்ணியிருக்கலாம். மோசே ஒன்றும், கத்தர் மோசையை தெரிந்து கொண்டார் உண்மை, அவன் நடத்தினார் உண்மை எல்லாம் இல்லை பிரதர். கத்தர் அவனை தெரிந்து கொண்டார், அதுக்காக இல்லை இல்லை இல்லை, யார் வேணா எந்திரிச்சிருக்கலாம், யார் வேணா உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்திருக்கலாம், யார் வேணா கத்தருடைய உடன்படிக்கையின் மேல நம்பிக்கையை வைத்து எழுந்து நின்று பார்வோனை எதிர்த்து, எங்களை வெளியே போக விடு, நாங்கள் சுமக்க மாட்டோம், அடிமைகளாக இருக்க மாட்டோம், ஆபிரகாமின் தேவன் எங்கள் தேவன் சொல்லி யார் வேணாலும் எழுந்து நின்று அந்த உடன்படிக்கையின் காரியங்களை அவர்கள் பேசி அந்த உடன்படிக்கையை விசுவாசித்து எதிர்த்து நின்று அவர்கள் ஜெயித்திருக்கலாம். யார் நிற்கல, அவர்கள் மத்தியிலே மோசேயை தேவன் எழுப்புகிறார். மோசே வந்து அவன் பாருங்க, அவன் வளர்ந்த காலம் அப்படிப்பட்ட ஒரு காலம். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டிருந்தார்கள். இவன் அற்புதமாக கத்தர் காப்பாற்றி பார்வோனுடைய அரண்மனையிலே வளர்றான். இந்த கதையே ஒரு பெரிய அற்புதமான கதை. பார்வோனுடைய குமாரத்தி வந்து இவனை கண்டெடுத்து இந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு யாராவது ஆள் இருக்கா அப்படின்னு அரண்மனையாச்சும் அவங்க ஒன்றும் தூக்கி வச்சுட்டு இருக்க போகிறதில்ல. யாராவது ஒரு ஆள் இருக்கா கூப்பிட்டு வான்னா, இவனுடைய சகோதரியை போய் அவங்க அம்மாவையே கூப்பிட்டு வர்றான். அப்போ அவங்க அம்மாவே வளர்க்குறாங்க, அரண்மனையில் வளர்க்குறா. பார்வோனுடைய சேனையை, குதிரைகளையும், ரதங்களையும், வீரர்களையும் கொண்டு போய் ஒரு நாள் சமுத்திரத்தில் தள்ளி அவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கக்கூடியவனை பார்வோன் சோறு போட்டு வளர்க்குறாரு. அவர் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுறாரு, அவர் எல்லாம் பண்ணுறாரு. இதுதான் கத்தரை குறித்து கொஞ்சம் எண்ணி பாருங்க. கத்தர் அற்புதமானவர், லேசானாலும் நினைக்காதீங்க. எங்கே கத்தர்னு கேட்குறாங்க, இருக்கிறாரு. உங்கள் சூழ்நிலையில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு, உங்களுக்கு தெரிய மாட்டேன் சில நேரத்தில். எங்கெங்கே கத்தர் என்ன கண்ணும் காணாமல் இருக்கிறார், இதெல்லாம் அக்கிரமம் நடந்துட்டு இருக்குது, எல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆனால் அவர் அங்கே இருக்கிறார், அவர் அங்கே வேலை செய்துட்டு இருக்கிறார். உடன்படிக்கை உள்ளத்திலே வையுங்கள். ஆமாம், அங்கே சுமக்கிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், உதைக்கப்படுகிறார்கள். கத்தர் அங்கே இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார், இவங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அவருடைய உடன்படிக்கை அங்கே இருந்தாலும், வாக்கு தத்தங்கள் இருந்தாலும், அதை ஒரு மனுஷன் பற்றி கொண்டு எடுத்துக்கொண்டு அதில் நின்று அவன் தன்னுடைய உரிமையை நிலைநாட்டி அவனுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தாவிட்டால் அவ்வளோ வாக்குத்தத்தம் வீணா போய்விடும். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. வசனமும் என்ன, அது அந்த ரத்தம் என்ன பண்ணிருக்குன்னு வசனமும் சொல்லுது. ஆனால் ஒரு மனுஷன் எடுத்து தன்னுடைய சாட்சியை அதில் சேர்க்காவிட்டால், அதை தன்னுடைய சாட்சியாக்காவிட்டால், ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டாலும் இவனுக்கு ஒன்றும் அதனால நடக்க போறது கிடையாது. அவர் செய்யறதை செய்து முடித்து விட்டார். அவர் ரெடியா இருக்கிறார், நான் பண்றேன்றார். நீ எந்திரி, நீ என் வாக்குத்தத்தை, நான் உடன்படிக்கை, நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி நீ எடுத்து தைரியமா நில்லு, நான் உன்னோட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்ப பாருங்க, மோசையை கொண்டு வந்து அவங்க தாய் வளர்க்குறாங்க. தாய் வளர்க்கும் போது வெறும் பிஸ்கெட்டும் பாலும் கொடுத்து வளர்க்கல, அவனுக்கு உள்ளே அவன் யாருன்னு சொல்லி வளர்க்குறாங்க. நீ வந்து எகிப்து தேசத்தின் காரன்காரியார், நீ ஒரு ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவன், உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, உடன்படி. அந்த மாதிரி கொஞ்சம் தெரியுது பாருங்க. 400 வருஷம் ஆயிருக்குது, எல்லாம் மறந்துட்டாங்க. இந்த தாய் தகப்பனுடைய விசுவாசத்தை குறித்து எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசேயுடைய பெற்றோர் விசுவாசத்தினாலே அவரை ஒழித்து வைத்தார்கள். பயந்து போய் ஒழிச்சு வச்சாங்க நிறைய பேர் பிள்ளைய, ஏன்னா ராஜா கொல்றாரு பிள்ளைகளை. ஆனால் இவங்க பயந்து போய் ஒழிக்கல, விசுவாசத்தினாலே ஒழிக்கிறார்கள். கர்த்தர் ஏதோ ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்ற விசுவாசத்திலே
ஒழிக்கிறாங்க. கர்த்தர் என்னோட இருக்கிறார், கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் செய்வார் இந்த சூழ்நிலையிலும் சொல்லி விசுவாசத்தில் ஒழித்து வைக்கிறார்கள். அவங்க ஆக்டே விசுவாசத்தில் இருக்குது. அப்போ அவங்களுக்கு சில காரியங்கள்லாம் தெரியுது. அந்த விசுவாசம் பெற்றோர்கிட்ட இருக்கும்போது பிள்ளைக்கும் போய் ஒட்டிக்குது பாருங்க. அதனால தான் நாம் எப்படி இருக்கிறோன்றது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் பிள்ளைய பார்த்து இது எப்படி இப்படி ஆச்சுன்னு யோசிக்கிறோம். நம்மளை கொஞ்சம் நல்லா ஆழமா பார்க்கணும். நம்ம சரீர உருவத்தை மட்டும் பிள்ளைகள் பெறுறதில்லை, நம்முடைய விசுவாசத்தையும் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். அது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிடைக்கிறது. நம்ம மூக்கும் மொழியும் மட்டும் கிடைக்கிறது இல்லை, நம்முடைய ஆவிக்குரிய இன்ஹெரிட்டன்ஸும் அவர்களுக்கு போய் கிடைக்கிறது. நாம் எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரியவர்களாக என்கிறது அவர்களுக்குள்ள போய் சேருது. நாம் வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாக, அதில் நடக்கிறவர்களாக, கர்த்தரை நம்புகிறவர்களாக, அற்புதங்களை அனுபவிக்கிறவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் அப்படி இருப்பார்கள். அதனால தான் வீடு எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியம். அதனால தான் எத்தனையோ வாரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் செவ்வாய்க்கிழமைகளில். ஏனென்று சொன்னால் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. அந்த அம்மா வெறும் பாலையும் பிஸ்கட்டையும் ஊட்டாம அவனுக்கு ஒரு வாய் கொடுக்கும்போது இது 4 வார்த்தையை கூட சேர்த்து கொடுக்குது. பிஸ்கட் வயிற்றுக்குள்ள போகுது, வார்த்தை இருதயத்துக்குள்ள போகிறது. இப்படியே வளர்றான் பாருங்க. வளர்ந்து வந்த உடனே வேதத்தை வாசித்து பாருங்க. நேரம் இல்லை எனக்கு, அதனால கடகடன்னு சொல்றேன். வேதத்தை வாசித்து பாருங்க. அவன் வளர்ந்தான்னு சொல்லி இருக்குது. 3ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா வளர்ந்தான்னு சொல்லிட்டு மடார்னு பார்த்தீங்கன்னா அவன் முதல்ல என்ன பண்றான், வளர்ந்து வந்த உடனே என்ன பண்றான்னு சொல்லுது. அவன் போய் வெளியே போனானா. வெளியே போய் அவன் தன்னுடைய சகோதரர் ஆபிரகாமின் சந்ததியார், அவன் என்ன உணர்வு பாருங்க, தன்னுடைய சகோதரர் சுமை சுமக்கிறதை பார்த்தான். அங்கே ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை போட்டு அடிக்கிறதை பார்த்து இவன் அடிக்கிறது, ஆபிரகாமின் பிள்ளை அடிக்கிறதுக்கு, அவன் மேல கையை ஓங்குறதுக்கு இவன் யார்? ஆபிரகாமின் பிள்ளை ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கலாமா? ஆபிரகாமின் பிள்ளை அடிக்கிறதுக்கு உள்ள போயிடுச்சு விதை பாருங்க. சும்மா திடீர்னு வந்துடல, அது உள்ள விதை போயிடுச்சு. ஆபிரகாமின் பிள்ளையை எதிர்த்து கையை ஓங்குறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி நேர போய் அவனை போட்டு அடிச்சு வெட்டி மணல்ல போச்சுட்டு வந்துட்டான் ஆள் இல்லாத நேரத்தில். அப்பவே அந்த விதை உள்ள வந்துருச்சு. விடுதலையின் விதை, எதிர்ப்பின் விதை, விடுதலையின் வித்து உள்ள போயிடுச்சு. நான் ஆபிரகாமின் சந்ததி, இவன் யார் என்ன சுமக்க சொல்றது, என்ன அடிமைத்தனம் பண்றது யாரு? கடவுள் என் பக்கத்தில் இருக்கிறாரு, கடவுள் என்னுடைய சப்போர்ட்டர் அவரு. இவங்கெல்லாம் சேர்ந்தாலும் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க அப்பா அம்மா அப்படி இருந்தாங்க. ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் அவனை ஒழித்து வைத்தாளுங்க. ராஜாவுக்கே பயப்படல, அவங்க ஒழிச்சு வச்சாங்க. இவன் அப்படிதான் இருக்கான், யாருக்கும் பயப்படல, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவனை தீர்த்து கட்டுறான் பாருங்க. உள்ள அந்த விடுதலையின் வித்து அவனுக்குள்ளே இருக்கிறது. அப்ப இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியில் வளருகிறான். இயேசு இந்த புலகத்தில் இருந்தப்போ சொல்றாரு இல்லையா, ஒருவனை சுகமாக்கும்படி சீஷர் எல்லாம் சுகமாக்க முடியாம இவர்கிட்ட கொண்டாடுறாங்க. அப்போ சொல்றார், ஓ ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன், விசுவாசம் இல்லாத சந்ததியை, என்னால் வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். என்னைக்கு தான் நீங்க பண்ண போறீங்கன்றாரு. என்னைக்கு தான் நீங்க சுகமாக்குற வேலையை பண்ணுங்க. விசுவாசமே இல்லாத ஒரு சந்ததியா இருக்குதுங்கிறாரு. இந்த சந்ததியிலே யாரும் கிடையாதா? பிசாசு ஓட்டுறதுக்கு யாரும் கிடையாதா? ஏன்னா ஆபிரகாமின் மக்கள் பிசாசு பிடித்தவர்களா இருக்காங்க. இயேசு ஓட்டின பிசாசெல்லாம் யார்கிட்ட இருந்தது? ஆபிரகாமின் பிள்ளைகள். நம்ம உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு பிசாசும் போய் ஏறிட்டு இருக்குது தலைமையில. எந்திரிச்சு நின்று பிசாசே போ, நான் ஆபிரகாமின் பிள்ளை, உனக்கு என்ன இங்க வேலை? இந்த சரீரம் உனக்கு சொந்தம் இல்லை, என் ஆவி ஆத்மா சரீரம் கர்த்தருக்கு சொந்தமானது. என் வீட்டிலேயோ என் தலையிலேயோ என் உள்ளத்திலேயோ உட்கார்றதுக்கு, என் மனதில் உட்கார்றதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது. நான் கடவுளுக்கு சொந்தமானவன், உடன்படிக்கையின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறவன் நான், போன்னு சொல்ல வேண்டியதானே? சொல்லலை யாரும். பிசாசின் கீழே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் பிசாசை ஓட்டினார் இயேசு. நல்லா யோசித்து பாருங்க. வியாதியா இருந்தவர்கள் யார்? ஆபிரகாமின் சந்ததி. அவர்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வியாதி சாபம் அவர்களை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க அதிலே உட்கார்ந்துக்கிட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, கர்த்தர் தான் வியாதியை கொடுத்தாருன்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு இப்போ இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்கிறோம். ஆனா பைபிள்ல எங்க வாசித்து பார்த்தாலும் சாபம் தான் சொல்லி இருக்குது. தரித்திரத்தில் இருந்தார்கள், பிச்சைக்காரராக இருந்தாங்க. இப்ப எந்த அளவுக்கு வந்துட்டோம்னா, ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிரசங்கம் பண்ற அளவுக்கு வந்துட்டோம். ஏழையா இருக்கிறது தான் பாக்கியவான்கள் அப்படின்னு பிரசங்கம் பண்ற அளவுக்கு சபை இன்னைக்கு முன்னேறி வந்திருக்குது. அப்ப பாருங்க, கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் அந்த மோசே, அவன் கொஞ்சம் அவனுக்குள்ள அந்த அம்மா விசுவாசத்தை கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறதுனால அவன் கர்த்தர் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. கர்த்தர் அவனை பிடிக்கிறார், வாப்பா முச்செடியிலேருந்து கூப்பிடுறாரு அவனை. அவன் போய் கர்த்தர்கிட்ட பேசுறான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை விடுவிக்கும்படியா நான் அனுப்ப போறேன். ஐயோ நான் பேச முடியாது, அங்கே போன அவன் எப்படி விடுவானா என்ன இந்த பார்வோன்னு கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள்லாம் இருக்குது பாருங்க.
எனக்கு அது முடியாது, இது முடியாது, அவன் முடியாதுன்ட்டா நான் என்ன பண்ணுறது? என் ஜனங்களே அவனை எதிர்த்து நிற்பாங்களே, நான் என்ன பண்ணுறது? 1008 சொல்கிறான் பாருங்க. ஏன்னா இவனுடைய காலத்தில் இவன் அற்புதங்களை கண்டது கிடையாது. அந்த காலத்துல எல்லாம் கர்த்தரை மறந்து ஒரு ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன் ஆயிடுச்சு. அது அப்பேற்பட்ட மக்கள் மத்தியில் அவன் வளர்ந்துருக்கிறான். இருந்தாலும் தாய் கொஞ்சம் கொடுத்து அந்த விசுவாசம் உள்ளே இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரப்பா, நான் எப்படிப்பட்ட ஆள்? ஆபிரகாமின் தேவன். அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறார், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவன் நான். ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கை நிமித்தமாக தான் அவனத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவனை விடுதலை ஆக்குகிறவனாக அவனை ஆயத்தம் பண்ணுறாரு. அப்போ சொல்கிறார் அவன்கிட்ட, நீ அற்புதத்தை பார்த்தது இல்லைல்ல, உன் கையில் இருக்கிற என்ன இருக்குன்னார்? கோல் இருக்குன்னா, கோலை கீழே போடுனார். அது சர்ப்பமாகி விட்டுது. ஓடுறான், பயந்து விலகி ஓடுறான். அதை பிடி எடுன்றார். எடுத்தான், திரும்பியும் கோலாயிடுச்சு. சொல்கிறார், இதுதான் நான் இந்த மாதிரி வெள்ளம் பண்ணுவேன். ஃபஸ்ட் எக்ஸ்போஷர் அவனுக்கு. லெசன் நம்பர் 1, நான் தான்ப்பா கர்த்தர், ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாமின் சொன்ன சும்மா வாய் பேச்சல்ல, இதுதான் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறவன் நான். என்ன கொஞ்சம் தெரிஞ்சுக்க, நீ உன்னுடைய சந்ததியாரெல்லாம் மறந்துட்டாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இதுதான் நான். இந்த பார்வோனுக்கெல்லாம் பயப்படாத. அவனை கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஒன்றா ஆக்குவேன் நான். அவனை வாழை பிடிச்சி பாம்பை தூக்குற மாதிரி நீ தூக்கிடலாம். ஒன்றும் கிடையாது. உன்னை எதிர்த்து வர்றவங்களாம் ஒன்றுமே கிடையாது. நான் அற்புதத்தின் தேவன், இப்படி செய்வேன் நான் காமிக்கிறார். லெசன் நம்பர் 1. அப்புறம் சொல்கிறார், கையை எடுத்து மடியில் போடுன்றார். மடியில் போடுறான். குஷ்டம் பிடித்தவனை போல ஆயிடுது கை. அவன் பார்த்து ஆச்சரியப்படுறான், பயப்படுறான். எடுத்து சொல்கிறார், மறுபடியும் கையை எடுத்து மடியில் போடுன்றாரு. எடுக்கிறான். அப்படியே ஒரு குழந்தையுடைய கையை போல அப்படியே சுத்தமாயிடுது. அவர் சொல்கிறாரு, நான் சுகமளிக்கும் தேவன், பார்த்துக்க. இதெல்லாம் தான் நான் பண்ணுறேன். இதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. அவனுக்கு ஒரு லெசன் எடுக்கிறாரு. இதெல்லாம் நான் பண்ணுறேன்பா, சுகமெல்லாம் எங்கிட்ட தான் வருது, இது அற்புதங்கள்லாம் நான் செய்கிற ஆள். இதெல்லாம் உங்கள் சந்ததியார் இன்னும் அனுபவிக்கல. உங்கள் சந்ததியார் இதெல்லாம் பேசுறதும் கிடையாது, இதெல்லாம் நம்புறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ புறப்பட்டு போன்றாரு. அதுக்கப்புறம் தான் வர்றான் பாருங்க. அப்புறம் போய் பார்வோன்ட்டே அதை செஞ்சு காமிக்கிறான். இதெல்லாம் கிளம்பிட்டான். சரி பார்த்துருவோம். இப்போ கர்த்தர், நம்ம கர்த்தரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாது. அவர் அற்புதங்களை செய்கிறவர். ஏன்னா அவனுக்கு லெசன் கொடுக்கப்பட்டு விட்டது. அவன் அதை கற்றுக்கொண்டு அவன் கிளம்புகிறான் பாருங்க. கிளம்பி போய் அந்த தேசத்தின் ஜனங்களையே அவன் விடுதலை ஆக்குகிறான். நான் சொல்கிறேன், அவங்க என்னைக்கோ விடுதலை ஆகியிருக்கலாம். 400 வருஷத்துக்கு மேலே அங்கே இருந்திருக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனத்தில் சென்ற அந்த முதல் வருஷத்தில் முதல் நாளே அவன் என்னைக்கு அடிமைன்னு சொன்னான்னா அன்னைக்கே போ, அடிமையாக இருக்க முடியாதுன்னு வெளியே போயிடலாம். ஒரு மனுஷனை இவர்களை எதிர்த்து நிறுத்திருக்க முடியாது. ஆபிரகாமின் தேவனுடைய மக்கள் நாங்கள், ஒன்னால் எங்களை அடிமைப்படுத்த முடியாது, போப்பா, எங்கள் ஆசீர்வாதத்தில் நாங்கள் நடக்க போகிறோம், நீ என்னை எதிர்த்து நின்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்கன்னா ஒன்றுமே. அன்றைக்கே மோசே போல எழுந்து நின்றுருக்கலாம், நிற்கலை. 430 வருஷம் அடிமைத்தனத்திலேயே இருந்தார்கள். இருக்கீங்களா? அப்போ பாருங்க, ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், கவனன்ட், உடன்படிக்கைன்னு ஒன்று இருக்குது. யாருமே அதை பற்றி ஒரு ஆக்ஷன் எடுக்காதனால அடிமையாக இருந்து அடிவதப்பட்டு நொறுக்கப்பட்டு சும சுமந்து பாடுபட்டு தரித்திரத்திலே கிடக்கிறார்கள். இவ்வளவு பெரிய உடன்படிக்கை, கட்டாதி கத்தன் வானத்தையும் பூமியும் வார்த்தையினால உண்டாக்குனவர், சொன்ன சொல் தவறாதவர் அவர். அப்பேற்பட்ட கடவுள் சொல்லிட்டாரு, சொன்னதை யாருமே பயன்படுத்திக்கல. 430 வருஷமா அது அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, கிடக்கிறாங்க. அப்படியே இருக்கீங்களா? அப்ப எவ்வளவு பெரிய தேவனா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய உடன்படிக்கையா இருந்தாலும் சரி, மனுஷன் அதை நம்பி அதை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையில அதை விசுவாசித்து அதை செயல்படுத்தாவிட்டால், அவ்வளவு பெரிய உடன்படிக்கை இருந்து அவ்வளவு பெரிய தேவன் வாயை திறந்து சொல்லியும் இவனுடைய வாழ்க்கையில ஒன்று நடக்கவில்லை. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம், அமெரிக்காவில் இருந்த ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்த மக்கள் அந்த காலத்தில் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டார்கள் அமெரிக்கா. இந்த சரித்திரம்லாம் உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும். இவர்களுக்கு ஆப்ரஹாம் லிங்கன் என்கிற ஒரு ஜனாதிபதி வந்தபோது அவர்கள் அடிமைகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விடுதலை பிரகடனத்தை அவர் ஏற்படுத்தி அறிவித்தார். எமான்சிபேஷன் ப்ராக்ளமேஷன் சொல்லி இவர்களெல்லாம் விடுதலை பண்ணி, இனிமேல் யாரும் இங்கே அடிமைத்தனமே இருக்காது. இந்த விற்கிறது, கத்திரிக்காய் விற்கிற மாதிரி மார்க்கெட்டில் விற்றுட்டு இருந்தாங்க. ஆளுங்க வந்து பார்த்து, சரி எல்லாம் எப்படி இருக்குது, நல்லா பலசாலிக்கு நல்ல வேலை போகும், அந்த மாதிரி வாங்கினாங்க. வீட்டில் வேலை செய்கிறதுக்கு, தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் இதெல்லாம் கூடாது, நம்ம அனுப்பித்தனம் கூடாதுன்னு சொல்லி அவர் ஒரு சட்டம் இயற்றினார். சட்டத்தை இயற்றி அதை அறிவித்தார். இதில் என்ன வேடிக்கைன்னு சொன்னால், சட்டம் இயற்றி அறிவித்த பிறகு 100 ஆண்டுகளாக இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸ், ஆப்பிரிக்க இனத்திலிருந்து வந்த அமெரிக்கர்கள் 100 ஆண்டுகளாகியும் அவர்கள் அந்த சட்டம் அவர்களுக்கு கொடுத்த உரிமைகள் எல்லாம் அனுபவிக்காமல் அடிமையை போலதான் வாழ்ந்தார்கள். இது சரித்திரம். இப்ப சமீபத்திய சரித்திரம், இது ரொம்ப நாளத்திய சரித்திரம்.
இது இப்போ நடந்தது சொல்றேன். 1966 அவர்களுக்கு எடுத்த சிவில் லிபர்ட்டிஸ், தனிப்பட்ட மனிதனுடைய உரிமை, இவைகளெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? 1966 கிடைச்சத 1866 அனுபவிச்சிருக்கலாம். ஏன்னா அப்பவே விடுதலை பிரகடனம் செய்யப்பட்டு விட்டு ஆகிவிட்டது. ஆனா 100 வருஷத்துக்கு ஒரு அடிமையை போல, இரண்டாந்தர பிரஜையை போல, ஒதுக்கப்பட்டவர் போல பஸ்ல ஏறினா பின்னாடி தான் போய் உட்காரணும். எந்த உரிமையும், தனிப்பட்ட மனிதனுடைய உரிமைகள்லாம் அவர்களுக்கு மறுக்கப்பட்டது. 100 வருஷம் விடுதலை பிரகடனம் பண்ண பிறகும் கூட 100 வருஷம் அவர்கள் ஒரு அடிமையை போல, இரண்டாந்தர பிரஜையை போல தான் அங்கே வைக்கப்பட்டிருந்தார்கள். 100 வருஷத்துக்கு அப்புறம் அதை ஒரு ஆள் பாம்பை வாழை பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் பிடிச்சாரு. அவர் மார்ட்டின் லூத்தர் என்ற ஒரு ஆள், லூத்தர் கிங் என்ற ஒரு ஆள், மார்ட்டின் லூத்தர் கிங். இவர் என்ன பண்ணார்? இவர் பிடிச்சி, எங்களுக்கு இந்த உரிமைகள்லாம் உண்டு, இதை கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன், உங்களுக்கு பிடிக்கலனாலும் யாருக்கு பிடிக்கலனாலும் சரி, நான் இதில் உரிமையாக நிற்பேன். வெள்ளைக்காரர்கள் கல்லூரிக்கு போனாங்கன்னா நானும் அதே கல்லூரிக்கு போவேன், அதே பள்ளிக்கூடத்துக்கு போவேன், இதை யாரும் என்னை தடுத்து நிற்க முடியாதுன்னு நினச்சின்னாங்க. எல்லாம் ஒரு கூட்டத்தை திரட்டினார். திரட்டின உடனே அமெரிக்க அரசாங்கமே இவருக்கு பின்னால் வந்து நின்றுச்சு. அவங்க காத்துட்டு இருக்காங்க, யாராவது ஒரு ஆள் பிடியான்றாங்க. யாரும் இவங்கெல்லாம் பேசாமல் சொன்னது செஞ்சுட்டு இருக்கிறாங்க 100 வருஷமா. ஒரு ஆளும் எந்திரிச்சு நின்று ஒரு ஆள் கேள்வி கேட்டதே கிடையாது. அரசாங்கத்தில் சட்டம் இயற்றியாச்சு, சட்டமெல்லாம் இருக்குது, சட்டம் இவர்களை பாதுகாக்கும், சட்டம் சொன்னதை செய்யும். சட்டம்ங்கிறது சாதாரண காரியம் இல்லைங்க, சொன்னதை செய்யும், நிச்சயமா நிறைவேற்றும். அவங்க செய்யாமல் இருக்க முடியாது, அவங்களுக்கு பிடிக்கலனா கூட அதை நிறைவேற்றி ஆகணும். சட்டம் இருந்தால் நிறைவேற்றி ஆகணும், அப்படிதாங்க. தனிப்பட்ட நபர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அந்த சட்டம் நிறைவேற்றி ஆக வேண்டும். ஆனா யாரும் அதை பிடிச்சு இந்த சட்டத்தை நிறைவேற்றி எனக்காக நிறைவேற்றலாம் விட மாட்டேன் நின்னது கிடையாது. இவர் எடுத்து பிடிச்சு 100 வருஷத்துக்கு பிறகு எடுத்து இந்த சட்டத்தின்படி எனக்கு உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி நின்னதுனால உடனே அரசாங்கம் என்ன பண்ணிச்சு, அங்கிருந்து போலீஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. அந்த பையன் காலேஜுக்கு போவான், போய் அங்கே நின்று அவன் கூடிய கிளாஸில் உட்காந்துருட்டாங்க போலீஸ். யார் என்ன பண்ணுறா பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. அங்கே இருக்கிற ஆள் வெள்ளைக்காரன்லாம் சொல்லிட்டாங்க, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கல மரியாதையாக இருக்கணும், சட்டம் சொல்லுது. எப்போ சொன்னிச்சு? 100 வருஷத்துக்கு முன்னால் சொல்லிடுது. அந்த 100 வருஷத்துக்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம். இவர்கள் சட்டத்தை கையில் எடுத்துட்டாங்க, சட்டத்தை நிறைவேற்றும்படியாக கேட்கிறார்கள், தன்னுடைய உரிமையை கோருகிறார்கள். ஆகவே அரசாங்கம் இவர்களுக்கு பின்னால வந்து நிக்குது. நான் சொல்லுகிறேன், பரலோகமே உங்களுக்கு பின்னால வந்து நிற்கும் இந்த சட்டத்தை நீங்கள் கையில் எடுத்தா. தேவ தூதர்கள் உங்களுக்காக வந்து நிற்பார்கள், பரலோகத்தின் போலீஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக நிற்கும். இது எடுக்கிறது இல்லை யாரும், எடுத்து இதனுடைய உரிமை. தேவாதி தேவன் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர், ரத்தத்தினால முத்திரையிட்டு இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். இப்படி அவர் எனக்கு கொடுத்திருக்கும் போது நான் ஏன் இப்படி இருக்க வேண்டும்? நான் இப்படி இருக்க மறுக்கிறேன், தரித்திரத்தில் வாழ மறுக்கிறேன், வியாதியின் கீழே கிடக்க மறுக்கிறேன், அடிமைத்தனத்தில் பாவத்தின் அடிமையா இருக்க மறுக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்து நிற்கிறேன் என்று சொல்லி வசனத்தை எடுங்கள். வசனம் இதை எனக்கு சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை கொடுக்கிறவர் என்று. ஆகவே தரித்திரத்தை வெறுக்கிறேன், தள்ளுகிறேன், நிராகரிக்கிறேன். இனி நான் இந்த தரித்திர குப்பையில கிடப்பது கிடையாது என்ற தீர்மானத்தை எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க, பரலோகமே வந்து உங்களை பேக்கப் பண்ணுது. ஆல் ரைட் அப்படின்னு நீங்க எடுக்கலன்னா அப்படியே இருந்துட்டு அந்த குப்பையிலே கிடக்க வேண்டியதான். போயிட்டு வர வர கோயிலில் போயிட்டு ஏசு நல்லவர்னு பாட்டு பாட்டு வந்து திருப்பி அந்த குப்பையிலே உட்காந்துக்க வேண்டியதான். நீங்க என்ன பாட்டு பண்ணாலும், என்ன அல்லேலூயா சொன்னாலும், என்ன இது பண்ணி என்ன பண்ணாலும் உரிமையை அனுபவிக்க முடியாது. பாருங்க, அந்த ஆப்பிரிக்க இனத்தை சேர்ந்தவரெல்லாம் நல்லா அழகாக பாட்டு பாடுவாங்க. நீக்ரோ ஸ்பிரிச்சுவல்ஸ்ன்ற அந்த பாடல்கள்லாம், அவங்க பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க இசையில் ரொம்ப தேர்ந்தவங்க, அழகாக பாடுவாங்க. அவங்க என்ன பாட்டு பாடினாங்க, ஆனால் அதில் தான் கிடந்தாங்க. இந்த ப்ளூஸ்ன்ற மியூசிக்கு ரொம்ப வருத்தத்தோடு பாடுற மியூசிக், அது போகிறதே அப்படியே ஆள் அப்படியே இறக்கும் கீழே, அப்படியே கேட்குறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் அது ரொம்ப அப்படியே வருத்தத்தோடு பாடு, அப்படியே அழுதுகிட்டே பாடுறது. நான் போனேன், சோறு கிடைக்கல, எங்கள் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, எங்கள் அப்பா காணலை, இப்படி பாட்டு. இதெல்லாம் ஒரு பெரிய கதையை சொல்லிட்டு இருப்பான் பாட்டில். இந்த மாதிரி பாட்டை பாடிக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருக்க வேண்டியது.
100 வருஷமா அவங்க செஞ்சதெல்லாம் என்ன? வெறும் பாட்டை பாடிக்கிட்டு இருந்த வண்ணமே இருந்துட்டு இருந்தாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு கேட்டாங்க, நல்ல கிறிஸ்தவர்களுங்க. ஹலோ, நல்ல கிறிஸ்தவர்கள். சபைக்கு அவங்கள மாதிரி பாட்டு பாடவே முடியாது. சபைக்குள்ளே போனீங்கன்னா காதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கூச்சல், அந்த சத்தம், ஊன்னு ஒரே ஆர்ப்பாட்டம் எல்லாம் இருக்கும். எந்நேரம் பார்த்தா பரலோகத்தை பற்றி தான் பாடிட்டு இருப்பாங்க. பரலோகம் இன்ப நாடு. ஏன்னா இந்த நாடு இன்ப நாடாக இல்லை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான நாடாக இருக்குது. அதனால் இதை மறந்துடுறது. அவங்க எப்படியா இதை மறக்கிறதுக்காக பரலோகம் பரலோகம் பரலோகம்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கிறிஸ்தவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களும் பரலோகம் பரலோகம்னு பூலோகத்தில் என்ன நடக்கணுன்றதை பார்க்குறதே கிடையாது. இவங்களை எடுத்துகிட்டு பரலோகம் போய் நல்லா இருப்போம், நம்ம பரலோகம் போனோன்னே தங்க வீதியில் நடப்போம், பரலோகத்தில் எனக்கு பெரிய மாளிகை கட்டப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் எனக்கு இப்படி இருக்குதாக்கும், பரலோகத்தில் என்னுடைய வியாதி நீங்கும், பரலோகத்தில் பிசாசெல்லாம் இருக்க மாட்டானாக்கும், தொல்லை நீங்கும். நம்ம ஊர் கிறிஸ்தவங்களை சொல்கிறேன். இதே தான் இவங்களும் மாட்டிட்டு இருந்தாங்க. அப்போ பூலோகத்தில் இனிமே ஒன்றும் நன்மை நடக்க போறது இல்லைன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இவங்களே. இவ்வளோ பெரிய பைபிள் என்னத்துக்கு அப்புறம்? பரலோக பாட்டை பாடுறதுக்காகவா? இதில் இருக்கிற காரியங்கள்லாம் உடன்படிக்கையின் வார்த்தைகள், இரத்தத்தினால் உறுதிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். தேவன் தம்முடைய குமாரனாகி இயேசுவை அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி பாவத்திலிருந்து நம்மை மீட்கும்படியாக பிசாசை பாதாளத்திலே போய் சந்தித்து அவனை வென்று அவன் மேல ஜெயத்தை எடுத்து அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி நீங்களும் நானும் அவன் மீது வெற்றியை பெறும்படியாக இதையெல்லாம் செய்து முடித்தது நாம் எல்லாம் பரலோகம் போன பிறகு எல்லாத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்காகவா? இந்த பூலோகத்திலேயே நம்முடைய உரிமைகளை நிலைநாட்டி அந்த உரிமைகளை வாழும்படியாக தான் அதை செய்திருக்கிறார். பரலோகம் போக போறோம், அது இருக்குது. பரலோகத்தை நான் குறை சொல்லல. ஆனா அந்த பூலோகத்தில் நான் எப்படி இருக்க வேண்டும், இதை கொஞ்சம் கவனிக்கணும். சிலரெல்லாம் பரலோகம் போன பிறகு அங்கே போய் அழ போகிறாங்க. ஐயோ ஆண்டவரே, அப்பவே சொன்னாங்க, அந்த சாம் செல்லதுங்கிற ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் இப்படிலாம் சொல்கிறாரு, நான் கொஞ்சம் கூட நம்பல ஆண்டவரே. கடைசியில் அங்கே படாத பாடுபட்டு கஷ்டப்பட்டு திணறி இங்கே வந்து சேர்ந்தேன். இங்கே வந்து சேர்ந்தா கர்த்தர் சொல்கிறார், அங்கேயே உனக்கு இதெல்லாம் இருந்ததே, பரலோகம் போல பரலோகத்தை அங்கே கொண்டாந்து கொடுத்தேன் உனக்காக, அங்கே எப்படி விட்ட கோட்டை அப்படின்னு கேட்குறாரு. பரலோகமா? எங்கள் சபையில் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலைங்க. பரலோகம் போனீங்கன்னா நல்லா இருப்பேன் நாங்கள் ஒழிய பரலோகம் இங்கே வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. பரலோக தேவன் பூலோகத்துக்கு வந்தாரே, ஆமாங்க, அது கேள்விப்பட்டிருக்கிறேன். எதுக்கு வந்தாரு? இந்த பூலோக வாழ்க்கையை பரலோக வாழ்க்கையை போல ஆக்கி தரும்படியாக, பரலோகத்தின் முன் ருசியை இந்த பூலோகத்தில் கொடுக்கும்படியாக, முன் ருசியை இப்பவே நீ அனுபவி என்று கொடுக்கும்படியாக தான் வந்தாரு. அப்ப பாருங்க, நிறைய பேர் அந்த நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். கவனிங்க, மோசே தெரிந்து கொள்ளப்பட்டது வெறும் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு மட்டுமல்ல. விடுதலை ஆக்கணும்னு முத வேலை அவன் என்ன பண்றாரு, அவனுக்கு இந்த 10 கற்பனைகளை கொடுத்து அந்த கற்பனைகளின் விரிவாக்கங்கள் தான் இப்போ 5 புஸ்தகங்களாக, முதல் 5 புஸ்தகங்களாக ஆதி ஆகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் 5 புஸ்தகங்களாக மோசே எழுதின புஸ்தகங்கள் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுடைய மெயின் மிஷன் இன் லைஃப், அவனுடைய வாழ்க்கையில் பிரதானமான வேலை, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டது என்ன வேலைக்குன்னு சொன்னால், இதெல்லாம் எழுதி வைக்காதனால தான் இந்த 400 வருஷமாக இந்த தலைமுறையினருக்கு ஒன்றும் கிடையாது. போய் வாஸ்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு, இதை நினைவூட்டிக்கிறதுக்கு, இதை போதிக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் அவங்க இந்த உடன்படிக்கைனா என்னென்ன மறந்துட்டாங்க. ஆபிரகாமோடு நான் பேசின வார்த்தைகளை தொலைத்து விட்டார்கள், காணாமல் போட்டு விட்டார்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவன் சபின்னு சொன்னதை மறந்து போய் விட்டார்கள். அது அவர்கள் கண்களுக்கு முன்னால இல்லை. அதனால மோசேயினுடைய பிரதான வேலை ஜனங்களை விடுதலையாக்குறது மட்டுமில்லை, விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களுக்கு இந்த முதல் 5 புஸ்தகங்களும் எழுதி அவருடைய கையிலே புத்தகமாக கொடுக்கும்படியாக கொடுத்துட்டு அப்புறம் கர்த்தர் சொல்றாரு, இந்த புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாத. இதையே சொல்லிட்டு தெரியான்றாரு. ஏன் அவங்கள மாதிரி மறந்துடாத, முந்தின தலைமுறையினரை போற மறந்துடாத. இந்த புஸ்தகம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் சொல்லப்பட்டிருக்கலாம் செய்யும்படி கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் இதில் தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். then you shall have good success. எங்க பரலோகத்திலையா?
சில பரலோகம் போய் தான் எல்லாம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படிதான் ஒருத்தர் பாருங்க, ஃபுட்பால் ரொம்ப இஷ்டமாக அவருக்கு, பெரிய ஃபுட்பால் வீரராக வரணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு, முடியல. அதனால் தூங்கிட்டு இருக்கும்போது கனவு கூட ஃபுட்பால் கனவாக தான் காண்பாராம். ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் ஃபுட்பால் கோல் கிட்ட வந்து கோல் போடுற மாதிரி கவனம் கோல் கோல் கோல்னு ஓங்கி அடிச்சிருக்கிறாரு. அப்படியே பரலோகம் கோல். சிலர் என்ன நினைக்கிறாங்க, பரலோகம் போன பிறகுதான் எல்லா நன்மைகளும் நடக்க போகுதுன்னு. கிடையாதுங்க. கர்த்தர் பூலோகத்தில் எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுக்க முடியாத அதெல்லாம் செய்திருக்கிறாரு. மோசேகிட்ட கர்த்தர் சொன்ன காரியம், மெயினான காரியம் என்ன, இந்த 10 கற்பனையை கொடுத்து இதனுடைய விரிவாக்கத்தை, இந்த 10 கற்பனை என்ன, தேவனுடைய முழு சித்தத்தையும் மனதையும் அவருடைய நோக்கங்களையும் மனு வர்க்கத்தின் மீது அவர் கொண்டிருக்கிற அன்பையும் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள், இதனுடைய விரிவாக்கத்தை, இதனுடைய காரியங்களை தான் இந்த முதல் 5 புஸ்தகங்களாக எழுதி இவள் கையில கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த பிறகு சொல்றாரு, இந்த புஸ்தகம் யோசுவாட்டு சொல்றாரு, இந்த புஸ்தகம் எந்த புஸ்தகம், இது மோசே எழுதி கொடுத்திருக்காரு, இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதை பக்கத்தே வச்சிரு. ஏன் என்று சொன்னால் இது மத புஸ்தகம் அல்ல. இன்னைக்கு பைபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பைபிள் படிக்கிறவங்க எதுக்கு படிக்கிறீங்க? இது மத புஸ்தகம் அல்ல, இது உபதேச புஸ்தகம் அல்ல, இது வெறும் ஒழுக்க நெறிகளை கற்பிக்கிற புஸ்தகம் அல்ல. இது வெற்றியின் புஸ்தகம். வெற்றியை உங்களை எடுத்து சுதந்திரித்துக் கொள்ள செய்கிற புஸ்தகம். சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வெற்றியும் எடுத்துக்கொள்ளும்படியாக உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் ஒரு மனுஷன் இருந்து இதில் இரவும் பகலும் தியானமாய் இருப்பான் என்றால் அவனுடைய வழியை அவன் வாய்க்க பண்ணுவான். அவன் வழியை கடவுள் வாய்க்க பண்றான்னு சொல்ல, அவள் சொல்றார், நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். எல்லாம் சொல்லுங்க, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப கர்த்தர் சொல்ல, உன் கையில தான் இருக்குது, நான் எழுதி கையில கொடுத்துட்டேன், புஸ்தகம் உன் வாயில் இருப்பதாக நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நல்ல புத்திமானாயும் நடந்து கொள்வாய். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, குட் சக்சஸ் உனக்கு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, குட் சக்சஸ். எல்லாம் சொல்றாங்க சக்சஸ்னு போதிக்கிறீங்க, கெட்டு போயிடுவாங்க பிரதர். நாங்க சக்சஸ்ன்னு போதிக்கல, காது கொடுத்து கரெக்டா கேளுங்க, குட் சக்சஸ் போதிக்கிறோம். அது சக்சஸ் என்று சினிமாவில் கூட தான் சொல்றாங்க, சக்சஸ்ன்றாங்க. அது வேற சக்சஸ். அது நாங்க சொல்றது குட் சக்சஸ். எல்லாம் சொல்லுங்க, குட் சக்சஸ். இந்த சக்சஸ்ல எந்த கெட்டதும் கிடையாது. உங்களை அழிக்கக்கூடிய சக்தி எதுவுமே இல்லை இந்த சக்சஸ்ல. இந்த சக்சஸ் உங்களை கெடுக்காது. இந்த ப்ராஸ்பரிட்டி உங்களை தீட்டுப்படுத்தாது, உங்களை கெடுக்காது, உங்கள் வாழ்க்கையை கெடுக்காது. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் நன்றாக ஆக்கும். இது குட் சக்சஸ். இருக்கீங்களா? அப்ப இது அப்படிப்பட்ட ஒரு புஸ்தகம், உடன்படிக்கையின் வார்த்தைகள். இதை ஒரு மனுஷன் எடுத்து இரவும் பகலும் இதுல செய்ய கவனமா இருந்து போதனை படிக்கிறது இல்லை. இதுல இதை ஏதோ ஒரு மத புஸ்தகம் மாதிரி படிக்கிறது இல்லை. இதை எடுத்துக்கிட்டு ஏதோ சும்மா ஓதிக்கிட்டு இருக்கிறது இல்லை, கிடையாது. இதை கடவுளுடைய வார்த்தை, ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகள் சொன்னது அப்படியே நடக்கும்னு சொல்லி இதை முன்னால வச்சு, கண்களுக்கு முன்னால, இருதயத்துக்கு முன்னால வச்சு அவன் இதுல சொல்லப்பட்டிருக்கிறவர்களெல்லாம் அனுபவிக்க ஆரம்பிக்கிறான். இருக்கீங்களா? அப்ப மோசேயினுடைய பிரதானமான வேலை என்ன? இந்த 5 புஸ்தகங்களை எழுதி இதை கையில கொடுக்கணும்னு. இதுல கையில கொடுத்தோன்னே பாருங்க, அதுக்கப்புறம் வர்ற சந்ததி எல்லாம் பாருங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா பல சம்பவங்களை நான் எடுத்து காண்பிக்க முடியும். அதுக்கு முன்னாடியே பாருங்க, அந்த 10 ஆட்கள் இந்த உளவு பார்க்க போனவங்க 10 பேர் வெறும் நெகட்டிவ் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இல்லையா, ஈவில் ரிப்போர்ட். அதாவது அங்கே ராட்சதல் இருக்காங்க, அது இருக்குது, இது இருக்குது, நம்மளால முடியாதாக்கும், போச்சு, அவ்வளோதான், கெட்டமாக்கும் அப்படின்னு சொன்ன ஆட்கள் இருக்காங்க பாருங்க. அவங்க மத்தியில் யார்? யோசுவா, காலேப் என்று 2 பேர் இருந்தாங்க. அவங்க பாருங்க எப்படி இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கவனமெல்லாம் எது மேலே இருக்குது? இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகள் பேரில் இருக்குது. அவங்கெல்லாம் எப்படி பார்க்குறாங்க இந்த புஸ்தகத்தை? அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இவர் சொல்லிட்டார், அதனால நம்மளுது. கர்த்தர் சொல்லிட்டார், இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன், நீ கால் வைக்கும் இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமாக கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டார், இது உனக்கு சொந்தம் தேசம்னு சொல்லிட்டார். கர்த்தர் சொல்லிட்டதுனால இது நம்முடையது. யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மனுஷனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. பார்க்குறாங்க மனுஷனை, ராட்சத மாதிரி இருக்கிறான், இவன் எதிர்த்து நிற்பது இல்லை, இவனை ஒன்றுமில்லாமல் ஆக்க வரைக்கும் விடுறது இல்லை. நான் கர்த்தர் சொல்லிட்டாரு, இவன் என்னை எதிர்த்து நிற்பதில்லை, யாரும் எதிர்த்து நிற்பதில்லை. அதுதான் அவங்களுக்கு பெருசா தெரியுது பாருங்க. அப்ப ஒரு கூட்ட ஜனம் எழும்புகிறார்கள். அவர்கள் எப்படின்னா, இந்த வசனத்தை எடுத்து சரியான விதத்தில் கையாளுகிறார்கள்.
வசனத்தை எப்படி கையாளுறது தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் தான் குழந்தைகள். அப்படின்னா வசனத்தை எப்படி கையாளுவதுன்னு தெரியாத இருக்கிறவங்க தான் குழந்தைகள் ஆவிக்குரிய ஜீவியத்தில். இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட குழந்தைகளாக இருக்கிறாங்க. இந்த வசனம் இருக்குது, பைபிள் இருக்குதுங்க. சில வீடுகள்லாம் பைபிளால் நிறைஞ்சிருக்குது. சிலர் பைபிளை வச்சு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சில தலைமாட்டில் வச்சு காற்று கருப்பை ஓட்டுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ளீனாக விளங்குது பாருங்க சொல்கிறது. இதெல்லாம் நான் முதல்ல இருந்து கற்றுக்க வேண்டியதாக போச்சு இப்படி பேசுறது. இதுக்கெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இது வார்த்தையின் தேவன். அந்த வார்த்தையின் தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ரத்தத்தினால் அதை முத்திரையிட்டு இருக்கிறார்ன்ற விதத்தில் படிக்கிறது இல்லை நிறைய பேர். இதை எப்படி படிக்கிறாங்க? படிக்கிறதே கிடையாது நிறைய பேர். சும்மா முத்தம் விடுறது. டெய்லி வேலைக்கு போறதுக்கு முன்னால ஒரு முத்தம், தூங்குறதுக்கு முன்னால முத்தம், எந்திரிச்ச உடனே ஒரு முத்தம். இந்த முத்தமே வேலை செய்ய நினைக்கிறாங்க அவங்க. டெய்லி முத்தம் கொடுத்தன பிரதர் ஒன்றும் ஆகலையே. எங்கேயா சொல்லியிருக்காது டெய்லி முத்தம் கொடுத்தீங்கன்னா அதாவது ஆகும்னு. நான் டெய்லி இந்த பைபிளை கும்பிடாத நாள் இல்லை. நீங்கள் இன்னிலேருந்து நித்தியம் வரைக்கும் கும்பிட்டாலும் இது ஒன்றும் வரப்போறது இல்லை. என்ன செய்தா சொன்னாரோ அதை செய்யாமல் கும்பிட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு இதை வச்சு அலங்கரித்து பார்த்துக்கிட்டு இருந்தால் நடக்காது. இது என்ன பண்ண வேணும்? எடுத்து உள்ளத்தில் வைக்க வேணும், இருதயத்தில் வைக்க வேணும். பாருங்கள், அப்படி ஒரு கூட்டம் ஜனம் எழும்புனாங்க பாருங்கள். 10 பேர் அதை உள்ளத்தில் வைக்காத ஆள், ஆனால் 2 பேர் எந்திரிச்சு இந்த வார்த்தையில் உள்ளத்தில் வச்சு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைன்னு சொல்லி இந்த வார்த்தை சொன்னால் எனக்கு நடக்கும். அதனால நான் ராட்சசனை பார்க்க போறதில்லை, எவனையும் பார்க்க போறதில்லை, இந்த வார்த்தையை தான் பார்ப்பேன். அவர் சொல்லிட்டார் உனக்கு எதிராக ஒரு மனுஷன் நிற்பதில்லைன்னு சொல்லிட்டார், அதனால அதைத்தான் பார்ப்பேன் நிற்கிற ஆள் 2 பேர் இருந்தாங்க. இருக்கீங்களா? தாவீதுன்னு ஒருத்தன் தான் பாருங்க, சின்ன பையன், வீட்லேயே அவன் ரொம்ப சின்ன பையன் பாருங்க. எல்லாம் இராணுவ வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் போய் யுத்தத்தில் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த பெலிஸ்தியன் ஒருத்தன் வந்து கோலியாத்து நாங்கள் நின்றுக்கிட்டு தினந்தோறும் சவால் விட்டுட்டு இருக்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நிந்தித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரவேல் மக்கள்லாம் இராணுவ வீரர்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஏன் ஒளிஞ்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்களா? இந்த புஸ்தகம் அவருடைய வாயிலே இல்லை, இந்த புஸ்தகம் அவருடைய கண்களுக்கு முன்பாக இல்லை. இந்த வார்த்தைகளை அவர்கள் மத புஸ்தகமாக படித்தார்கள் ஒழிய இதை ஒரு சரித்திர புஸ்தகமாக கண்டார்கள் ஒழிய ஆபிரகாமை பற்றி, ஈசாக்கை பற்றி, யாக்கோவை பற்றி ஏதோ கதை வாசித்தாங்களே ஒழிய. நிறைய கிறிஸ்தவம் கதை வாசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆபிரகாம் எனக்கு தெரியும் பிரதர், ஈசாக எந்த ஆபிரகாமை சொல்றீங்க? நான் சொல்ற ஆபிரகாமை கவனிங்க. அப்படிதான் ஒரு அம்மா சொல்ல, நானும் இந்த ஆபிரகாமை படிச்சிருக்கிறேங்க. இப்போ நீங்க சொல்ற ஆபிரகாம் முற்றிலும் வித்தியாசமா இருக்குதுன்னு. நீங்க எந்த பைபிள் படிக்கிறீங்க? நான் அதே பைபிளை தாங்க படிக்கிறேன், உங்கள்த கொஞ்சம் படிங்க. என்ன இல்லை பிரதர், அவர் அப்படி சொன்னார் பிரதர். நீங்க பார்த்துக்குங்க சார், கொஞ்சம் நீங்க திறந்து நீங்க கொஞ்சம் பாருங்க அதுல என்ன இருக்குதுன்னு. இது வார்த்தையின் தேவன், வாக்கு மாறாத தேவன். சொன்னா சொன்னதுதான், ஒரு வார்த்தை கூட வீணா திரும்பாது. வார்த்தையினால எல்லாவற்றையும் உண்டாயிட்டு வார்த்தையினால எல்லாவற்றையும் தாங்குகிற தேவன். அவர் சொல்லி ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு எனக்கு கேரண்டீடா கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் திறந்து எடுத்து எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அதை நான் பார்ப்பதில்லை. இப்பேற்பட்ட தேவன் ரத்தத்தினால முத்திரையிடப்பட்டு கொடுத்திருக்கிறாரு. இதை நான் படித்து இதை விசுவாசிக்க போறேன்னு வாசிங்க. சும்மா நான் 2 அதிகாரம் வாசித்தேன்னு சொல்லாதீங்க, அப்படி வாசிங்க. என் பிரச்சனையை நான் பெருசா நினைக்கிறது இல்லை, இதை நான் பெருசா நினைக்கிறேன், எனக்கு அத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு அப்படி படிங்க. எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவன் வர்றான் பாருங்க, இவனுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? இதுதாங்க, அவன் இந்த புஸ்தகத்தை படிச்சிட்டான், அதனால தான் மோசே எழுதி வைக்கினாரு. தரவா படிச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. அவன் கிளீனா படிச்சு வர்றான். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறவனை பார்த்து அவன் சொல்றான், உன் தலையை வெட்டி ஆகாயத்து பறவைகளுக்கு நான் போடுவேன். ஏன்னா இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க நீ யார்? நான் ஆபிரகாமுடைய பிள்ளையா? என்னை எதிர்த்து வந்தவன் ஒருவனும் எல்லாம் சபிக்கப்பட்டவன். என்னை எதிர்த்து வந்தா நீ ஒன்றும் இருக்காது, ஒன்றும் உன் தலை உடம்பு மேலே இருக்கு. அதான் சொல்றான் அவன். என்னை எதிர்த்து வந்தீங்கன்னா நீ எவ்வளவு பெரிய ராட்சசனா இருந்தா எனக்கு என்ன? உன்னை விட பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அதான் அவனுடைய எண்ணம். பாருங்க எப்படி மாறுதுன்னு. அப்ப பாருங்க, இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை எடுத்து இது உண்மை, இது ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு வார்த்தையின் தேவன் சொன்ன வார்த்தை, வார்த்தையே மாறாத, சொன்னது அப்படியே நிறைவேற்றுன்ற விதத்தில் வாசிக்கும் போது
நம்முடைய எண்ணங்கள் எப்படி மாறுது, நம்முடைய தைரியம் எப்படி உருவாகுது, விசுவாசம் எப்படி உருவாகுது, நம்முடைய பிரச்சனைகளை எப்படி சந்திக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எப்படி பார்க்குறீங்க உங்க பிரச்சனையை? உங்க பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்? இன்னும் இதை வார்த்தையா நீங்க கவனிக்கல. வசனத்தில பழக்கம் இல்லாதவர்களா இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். வசனத்தில் இன்னும் பழக்கம் ஏற்படல. இதை சரியான விதத்தில் படிக்கிறது இல்லை. இந்த வார்த்தைகளை உள்ளத்துல வைக்கல. ஏன்னா அதனாலதான் பிரச்சனை பெருசா தெரியுது. அதனாலதான் பிரச்சனையே பேசிக் கொண்டிருக்கிறீங்க. இந்த வார்த்தையில வசனத்தில பழக்கம் உள்ளவர்களா இருந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை எடுத்து படிச்சு 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 இதைத்தான் பெருசா நினைப்பீங்களோ இல்லையா, உங்களுடைய பிரச்சனையை ஒருபோதும் பெருசா நினைக்கவே மாட்டீங்க. அவன் சொல்றான், நீ உன்னுடைய ஆயுதத்தோடும் உன்னுடைய இதோடும் வர்ற, பலத்தோடும் வர்ற, நான் இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனுடைய நாமத்தில் வர்றவன். போய் நின்னாம் பாருங்க. ஒரே கல், ஒரு நாய் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கல்லில் அடித்து கதையை முடித்தான். ஏன்? இவனுக்கும் அவ்வளோ பெரிய இராணுவம் ஒளிஞ்சு நின்று வேடிக்கை பார்க்குற இராணுவத்துக்கு இவனுக்கு என்ன வித்தியாசம்? தாவீதுக்கு என்ன வித்தியாசம்? தாவீது இந்த வசனத்தில் பழக்கம் உள்ளவனாக இருந்தான். அவன் சொல்கிறது தான் வாசித்து பாருங்கள். 119ஆம் சங்கீதமெல்லாம் அவன் சொல்கிறது தான். சங்கீதமும் புழுக வாசித்து பாருங்கள். சங்கீதமெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை போற்றுகிற வார்த்தைகள். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தைகள்? இப்படி வார்த்தைகள் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது என்று சொல்கிறான். தேனிலும் இனிமையானதாக இருக்கிறதுன்னு சொல்கிறான். அவனுக்கு இப்படி வார்த்தை வெள்ளியும் பொன்னையும் காட்டு, நான் அதை அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்கிறான், அதிகமாக நான் தேடுறேன்னு சொல்கிறான். அந்த வார்த்தைகளின் அருமையை உணர்ந்தவன் அவன். ஏன்னா கர்த்தர் சொன்னார் அப்படியே செய்வார் என்கிற ஒரு அறிவு அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் அப்படி இருந்தான். அது இல்லாதனால தான் மற்ற அவ்வளோ இராணுவமும் ஒளிந்து கொண்டிருந்தது. ஏன்னா வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்கள். கத்தி சண்டையில் பழக்கம், ட்ரெஸ் எல்லாம் மாற்றுறதுல பழக்கம், பலத்தை உபயோகப்படுத்துறதுல பழக்கம். இன்றைக்கி விசுவாசிகள் நிறைய அப்படி தான் இருக்கிறாங்க. தங்களுடைய சுயபலத்திலும் தங்களுடைய சுய திறமையிலும் தங்களுடைய அறிவிலும் தங்களுடைய இதுலேயும் அவர்கள் பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் வசனத்திலே பழக்கம் இல்லாதவர்களாக அநேக விசுவாசிகள் இன்றைக்கு இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் கிடக்கட்டும், வசனத்திலே பழக்கம் உள்ளவர்களாக இருங்கள். வசனத்தில் பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் எந்த பிரச்சனையும் நாம் மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி தான் பாருங்கள், எலியா தீர்க்கதரிசி அவனுடைய காலத்தில் அது ஒரு விசுவாசம் இல்லாத சந்ததி, ஃபெய்த்லெஸ் ஜெனரேஷன். போய் பாகாலை வணங்கி அப்படி பின்மாற்றத்தில் போன மக்கள். ஒருத்தர் எந்திரிச்சு நிற்கிறான் பாருங்கள் அவன் மத்தியில். ஏன்னா அந்த வசனம் அவனுக்குள்ளே போயிடுச்சு. இந்த வார்த்தைகளை அவன் வார்த்தையாக பார்க்குறான். இந்த வார்த்தையின் தேவன் சொன்ன உரைத்த வார்த்தைகள் இதெல்லாம் அப்படியே நிறைவேறும். அவர் வாக்கு மாறாதவர். அவ்வளவு பாகால் தீர்க்கதரிசின்னு சேலஞ்ச் பண்ணுறான். சேலஞ்ச் பண்ணி கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சு அவர்களும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அவர்கள் தேவனை நோக்கி முறையிடுறாங்க. ஒன்றும் வர காணும். இவன் சொல்கிறான், நான் கூப்பிட்றது இருக்கட்டும், முதல்ல எல்லாம் தண்ணியை ஊற்றி நிரப்புங்கன்ட்டான் முதல்ல. ஏன்னா அதே பற்றிக்கிச்சு நேரம் சொல்லக்கூடாது இல்லை, முதல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ஃபுல்லாக வெட்டாக்கிட்டு பார்த்துருவோன்றான். அப்புறம் வானத்தில் இருந்து அக்கினி வந்து இறங்குகிறது, அதை பட்சித்து போட்டது. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டாடுறான் பாருங்க. அதை கொண்டாந்து மட்டும் இல்லை, 400 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டான். 400 பேரை வெட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பாருங்க. விசுவாசம் இல்லாத ஒரு சந்ததியின் மத்தியிலே ஒரு பெரிய விசுவாச மனிதன். கடவுளுடைய வார்த்தை அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அதனால எத்தனை பேர் ஆப்போசிட் சைடில் நின்னாலும் நான் இந்த சைடில் நிற்பேன்ற ஆள் அவன். இருக்கீங்களா? அதனால தான் பாருங்கள், சும்மா வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் எனக்கு எதிர்ப்பு பிரதர் இருந்துட்டு போகட்டுமே. அதையும் அதை பெருசாக நினைக்கிறீங்க. எல்லாம் எதிர்ப்பாக நின்னாலும் அது ஒன்றும் பெரிய பலன் கிடையாது. இந்த வார்த்தை உங்களுக்கு பரலோகத்தையே உங்களுக்கு பேக்கப் பண்ண வைக்குது. இருக்கீங்களா? அதான் எலிசான் இன்னொரு தீர்க்கதரிசி, இவங்ககிட்ட ட்ரெயின் ஆனவன் இன்னொருத்தர் தான் பாருங்க. அவன் ஏர் உழுதுட்டு இருந்தவன். அவன் அதெல்லாம் விட்டுட்டு இவர்கிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு கடைசியில் அவன் எப்படி ஆனான் பாருங்க. இதே விசுவாசம் அவனுக்கும் ஒட்டிக்கிச்சு. அவனுடைய வேலைக்காரன் ஒரு நாள் வெளியே போய் பார்த்துட்டு இருந்து சொல்கிறான், ஐயோ எஜமானே தீர்க்கதரிசியே, பெரிய குதிரைகளும் ரதங்களும் வந்து சீரிய தேசத்தின் இராணுவம் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, போனோம் அவ்வளோதான், போச்சு, பொழைக்கவே முடியாது, உங்களை ஒரு ஆளை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய இராணுவத்தையே சீரியா ராஜா அனுப்பிச்சி வச்சிருக்கிறாருன்றான். எலிசா உடனே மண்டிட்டு, ஆண்டவரே காப்பாற்றும் அப்படின்னு இல்லை, உடனே சொல்கிறான். வாஸ்து பாருங்க, 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாஸ்து பாருங்க. அவன் சொல்லுகிறான், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், மிகவும் அதிகம்.
இருக்கீங்களா? எப்படி வருது பாருங்க. இது எங்க படிச்சாயுமே? இவனுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எங்க? அவர்களோடு இருக்கிறத பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அப்புறம் இவனுக்கு ஜெபம் பண்றான், ஆண்டவரே இவன் கண்களை திறந்துடணும், நான் பார்க்குற மாதிரி இவனும் பார்க்க வையும். அவன் கண்ணுக்கு முன்னால் என்ன இருக்குது? கடவுளுடைய வார்த்தை இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்? கடவுளுடைய மனுஷன், ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன். என்னை எதிர்க்கிறவர்கள் கடவுளை எதிர்க்கிறார், என்னை பாய்க்கிறவர்கள் கர்த்தரை பாய்க்கிறார்கள். அதனால் ஒரு மனுஷனை என்னை மேற்கொள்வதில்லை என்று அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு பார்க்குறான் பாருங்க. அதே மாதிரி ஒரு வரிசையை சொல்லிகிட்டே வரலாம். இந்த புஸ்தகத்தை எழுத வச்சார் பாருங்க. மோசேயை எழுதி சொல்லிட்டாரு, யோசுவாவுக்கு சொல்லிட்டாரு. அதுதான் எல்லாருக்கும் நடைமுறை. இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதை யாரெல்லாம் அப்படியே கடைபிடித்தார்களோ, இந்த புஸ்தகத்தையே வாசித்து இதை எப்படி கையாளுறதுன்னு கற்றுக்கொண்டு, வார்த்தையும் தேவன் சொல்லிட்டாரு, அதனால பிரச்சனையை பெரிதாக்க மாட்டேன், நான் வார்த்தையை தான் பெருசாக்குவேன்ற ஆட்கள் எப்பவும் வெற்றி தான் பாருங்க. கிதியோன் ஒருத்தன், அவன் பாவம் பயந்து அவன் தானியத்தை சேகரித்து ஒழிச்சிக்கிட்டு இருந்தான் பாருங்க, பெலிஸ்தீர்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக. அங்கே வந்து கர்த்தர் அவனுக்கு காட்சி அடித்து அவனோட பேசுகிறாரு, அவனை கொஞ்சம் சரி பண்ணுறாரு. அவன் இப்போ விசுவாசிக்க ஆரம்பிக்கிறான். 300 பேரை வச்சு அத்தனை ஆயிரம் விரோதிகளை மடங்கடிக்கிறான். வெறும் 300 பேர். கிதியோனும் வெறும் 300 பேர், அவ்வளோதான். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை, இந்த புஸ்தகம் உன் வாயிலே இருப்பதாக. பாருங்க, இந்த புஸ்தகம் வந்து அதுக்காக தான் மோசேயிட்ட என்ன சொன்னார்? வெளியே வந்து ஜனங்களை கொண்டாந்து விட்டாலும் இவங்க திரும்பி போயிடுவாங்க. அங்கே எத்தனை பேருக்கு தெரியும்? வர வழியிலே போகிறதுக்கு இருந்தாங்க. திருப்பி நிறைய பேர்லாம் சொன்னாங்க, இந்த ஆளை கல் எறிஞ்சு கொன்று போட்டு நாங்கள் திருப்பி அங்கே போயிடுவோம், அங்கே பெட்டர், அங்கே டெய்லி சிக்கனாவது கிடச்சது. கொஞ்சம் வெறும் 2 துண்டு தான் போட்டாங்க, இருந்தாலும் அதாவது சாப்பிட்டோமே. ஒரு வாரத்துக்கு ஒரு நாள், 10 நாளைக்கு ஒரு நாள் போட்டாலும் அதாவது கிடைச்சது, இங்கே ஒன்றும் கிடையாது அப்படின்னு முறுமுறுத்த ஆட்கள் பாருங்கள் திரும்பி போயிருப்பாங்க. அதனால தான் சொல்கிறாரு, அழிஞ்சு போகிறாங்க, அதனால் எழுதி கையில் கொடுத்துரு. இது கையில் கொடுத்தினாதான் இந்த ஆபிரகாமின் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், அந்த வார்த்தைகள் அங்கே அச்சிடப்பட்டு கையில் கொடுக்கப்பட வேண்டும். கொடுத்த பிறகு அதை எடுத்து இவன் கண்களுக்கு முன்பால வைத்து ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு இதையே அவன் பார்த்து கொண்டு இதை தியானித்து கொண்டு இருக்கட்டும். இந்த வார்த்தையின் தேவன் என்ன சொல்லியிருக்காருன்னு அதை பார்க்கட்டும். அப்போ நான் எதுக்கு வேதத்தை வாசிக்கிறேன்? இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தன் சொன்னது மட்டும் இல்லை, இந்த நவநாகரிக காலத்திலே அருமையாக அச்சிட்டு அழகாக இப்படி புஸ்தக வடிவில் கையில் கொடுத்து விதவிதமாக நம்ம வாங்கி பெருசாக சின்னதாக பாக்கெட்டில் போடுற மாதிரிலாம் விற்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் வாங்கி வைத்து கொண்டு எப்போவுமே இந்த அருமையான வார்த்தைகளை, இந்த தேவாதி தேவன் உரைத்த அந்த மாறாத வாக்கு தத்தங்களை, இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்ட வார்த்தைகளை என் கண்ணுக்கு முன்னால் வைத்து என் பிரச்சனையை பார்க்காமல், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை காணாமல் நான் இதையே பார்த்து இதையே தியானித்து கொண்டிருந்து நான் வெற்றி அடையும்படியாதான் இதை எனக்கு கொடுத்திருக்கிறார். வசனத்திலே நான் பழக்கம் உள்ளவனாக வேணும். அப்போ பைபிள் எப்படி வாசிக்க போறீங்க? உங்களை தான் கேட்குறேன். பைபிள் எப்படிங்க வாசிக்க போறீங்க? இன்னையிலேருந்து வேற மாதிரி வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? வார்த்தையின் தேவன், எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின் தேவன் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டிருக்கிறது. அடுத்த வாரம் அதை காமிக்க போறேன், எப்படி ரத்தத்தினால் இதை முத்திரையிட்டு இருக்கிறார், இயேசுவின் ரத்தத்தினால. இதனுடைய மேன்மையை இன்னும் கொஞ்சம் விளக்க போகிறேன் அடுத்த வாரம். அப்படி கொடுத்திருக்கிறார். ஆகவே இதில் நான் கவனம் செலுத்த போகிறேன். நான் எல்லாரும் சொல்லுங்க, இந்த வார்த்தை என் வாயை விட்டு பிரியாது, என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் இதை வைத்திருப்பேன். என்னுடைய பிரச்சனைகளை காட்டிலும் இதை நான் பெருசாக எண்ணுகிறேன். எந்த ராட்சசனும் எந்த விரோதியும் எனக்கு எதிராக வெற்றி பெற முடியாது. எந்த சூழ்நிலையும், வியாதியும், தரித்திரமும், இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளும் என்னை ஒருபோதும் வெல்ல முடியாது. நான் வென்று விட்டேன் என்று தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தனே தம்முடைய வாயினாலே சொல்லிவிட்டார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நான் சொல்லுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஆகவே நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று நான் காலையும் மாலையும் எந்நேரமும் சொல்லிக் கொண்டே இருப்பேன். பயப்பட மாட்டேன்.
அசைக்கப்படாதிருப்பேன், பயப்படாதிருப்பேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை சொல்லுகிறதை அப்படியே நிறைவேற்றும். அப்படிதான் படிக்கணும் டெய்லி. அப்படிதான் இதை படிக்கணும், வேற விதமா படிக்க கூடாது. இதுக்கு 2 வசனம் காமிக்கிறேன், நான் அதுக்கு 2 வசனம் காமிக்கிறேன், அப்படி இல்லை. எப்படி படிக்கணும்? அவர் சொல்லிட்டார், என்ன சொல்லியிருக்கிறார். இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்லியிருக்காருன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இப்போ உடனே போய் படிக்கலாமான்னு இருக்கீங்க சிலர்லாம். உடனே போய் உட்காந்துட வேண்டியதுதான். படிக்கும்போதே எப்படி படிக்கணும்? இந்த கர்த்தாதி கர்த்தன் என்ன சொல்லியிருக்கிறார், அவருடைய வார்த்தை எடுத்து என் இருதயத்தில் வைத்து நான் ஆராதிக்க போகிறேன். சும்மா இங்கே கும்பிட போகிறதில்லை, இருதயத்தில் வைத்து அதை பெருசாக எண்ண போகிறேன். அதை என் வாயில் சொல்ல போகிறேன், அதை பாட்டாக பாட போகிறேன், அதை என் வாயினால் அறிக்கை செய்ய போகிறேன். அது செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையின் வல்லமையாக இருக்கும். எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்ணில் வருகிறோம். காலை வேளையில் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வசனத்தில் பழக்கமுள்ளவர்களாக எங்களை நிராக்கி கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வசனத்தை எப்படி கையாளுவது, எப்படி எடுப்பது, எப்படி விசுவாசிப்பது, எப்படி இதை வாசிப்பது, எப்படி இதை கண்களுக்கு முன்பாக வாயில வைப்பது, கண்களுக்கு முன்பாக வைப்பது, இருதயத்தில் வைப்பது என்பதை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் நீர் வார்த்தையின் தேவன், வாக்கு மாறாத தேவன், சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தாவே, உண்மை முத்தமுள்ள தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆகவே எந்த பிரச்சனையும் கொடுத்து நாங்கள் பொருட்படுத்த போகிறதில்லை. உடைய வார்த்தையை நாங்கள் பெரிதாக எண்ணுகிறோம், உடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொள்கிறோம். ஏனென்றால் அதுதான் நிறைவேறப் போகிறது. சூழ்நிலை அல்ல, எங்களை பயமுறுத்துகிற அச்சுறுத்துகிற காரியங்கள் அல்ல, வியாதிகள் அல்ல, எங்களை எதிர்த்து வந்திருக்கிற பணப்பிரச்சனைகள் அல்ல, எங்களை எதிர்த்து நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற வாழ்க்கை பிரச்சனைகள் அல்ல. தேவாதி தேவனுடைய வார்த்தை அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். அதற்காகவே இதை படிக்கிறோம் கர்த்தாவே, அதற்காகவே இதை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதில் கவனம் செலுத்துகிறோம், அதன் போதனைகளை கவனிக்கிறோம். ஏனென்றால் இதுதான் நிறைவேறப் போகிறது. இதை வாயில வைக்கிறோம், இது வாழ்க்கையில் இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். இது அப்படியே ஆவதாக இயேசுவின் நாமத்திலே. வார்த்தையை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதியிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும், வியாதிகள் வேதனைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் உண்டாகட்டும். இது ஆரோக்கியமாயிருக்கிறது, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை, இருதயத்துக்கு, நுரையீரலுக்கு கர்த்தாவே, மற்றும் இந்த சரீரத்தின் எல்லா இரத்த ஓட்டங்களுக்கு, இரத்தத்திற்கு, எலும்புக்கு, தசைக்கு கர்த்தாவே, எல்லா பகுதிகளுக்கும் இது பலனாய் ஆரோக்கியமாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வியாதியை எதிர்க்கிறோம். வியாதியின் சக்திகளை, அழிவின் சக்திகளை, மரணத்தின் சக்திகளை முறியடிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெயத்தை எடுக்கிறோம், வாழ்வை தெரிந்து கொள்ளுகிறோம். அப்படியே தரித்திரத்தை நிராகரிக்கிறோம், இல்லாமையை நிராகரிக்கிறோம், குறைவை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்துகிறோம், நிறைவு ஐஸ்வர்யத்தை இயேசுவின் நாமத்தில் எடுத்துக் கொள்ளுகிறோம். ஐஸ்வர்யம் உண்டாயிருப்பதாக, உம்முடைய வார்த்தை என்பதே உண்டாயிருப்பதாக. சகல சந்தோஷம் சமாதானம் குடும்பங்களில் உண்டாயிருப்பதாக. சகல நன்மைகளாலும் குடும்பங்கள் நிறைந்திருப்பதாக. உமக்கு எல்லா கனமையும் துதியை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.